குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது ஐஏஎஸ் மெயின் எக்ஸாமினேஷனில் இருக்கிற 3வது பேப்பர் எஸ்ஏ. திடீர்னு ஏன் இந்த பேப்பருக்கு நான் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வேண்டியது இருக்கு அப்படின்னா, ஜஸ்ட் ஐ வாண்ட் டு மேக் யூ டு ஃபீல் ஈஸி தட் அச்சீவிங் ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன் இஸ் வெரி சிம்பிள். நீங்க ஐஏஎஸ் தேர்வு எழுதி அதில் சாதிப்பது என்பது மிகவும் எளிமையானது என்பதை நீங்கள் உணர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வீடியோ நான் போறேன். முதல்ல ஒரு காரியத்துக்குள்ள நம்ம இறங்கும் போது we should feel that we are confident. நாம அதில் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கிறத நாம உணரணும். If you feel strong you are, strong you will be. If you feel weak you are, weak you will be என்று சுவாமி விவேகானந்தர் சொல்றார். நீங்கள் வலிமையானவர்கள் என்று நினைத்தால் நீங்கள் வலிமையானவர்கள், நீங்கள் வலிமை குறைந்தவர்கள் என்று நினைத்தால் நீங்கள் வலிமை குறைந்தவர்கள். அப்போ நீங்க வலிமையானவங்கன்னு நினைக்கணும். இதெல்லாம் என்னால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும், என்னால் இதை அச்சீவ் பண்ண முடியும்னு நீங்கள் நம்பணும். அப்போ நம்பணும் அப்படின்னா இது எவ்வளவு சிம்பிள் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் புரிய வைக்கணும். அதான் முக்கியம். ஏன்னா ஐஏஎஸ் யூபிஎஸ்சி அதெல்லாம் யாருக்கோ நமக்கு இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அதனால தான் நான் அந்த ஃபர்ஸ்ட் வீடியோ போடும்போதே ஐஏஎஸ் ஐபிஎஸ் நம்மை விட்டால் வேறு யார் அப்படின்னு நான் ஏன் அதுக்கு தலைப்பு கொடுத்தேன்னா, நம்ம விட்டால் வேறு யார், இது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை, இது ரொம்ப சிம்பிள். அந்த ரொம்ப சிம்பிள் என்பதற்கு இந்த எஸ்ஏ பேப்பர் எப்படி நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் இதை சால்வ் பண்ண முடியும் என்று உங்களுக்கு புரிய வைக்கிறது தான் இந்த வீடியோவை பற்றி. இந்த வீடியோவில் எஸ்ஏ என்ற 3வது பேப்பரில் ஒரு 6 கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர் 2019, 20, 21, 22, 23 கடைசியாக நடந்த 24 இந்த 6 வருஷத்து கொஸ்டின் பேப்பர் எஸ்ஏ கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அதை பார்த்த உடனே இவ்வளவு தானா, அப்போது ஒரு பேப்பர் முடிஞ்சு போச்சு உங்களுக்கு. இப்போ நீங்கள் பேப்பர் 1ங்கிறது ரீஜனல் லாங்குவேஜ் தமிழ், அதில் அது அடுத்தது பேப்பர் 2 இங்கிலீஷ் இல்லையா. இந்த ரெண்டுமே நான் ஃபர்ஸ்ட் இதுலேயே சொல்லியிருக்கேன், ஹேவிங் சேம் சிலபஸ், ஒரே சிலபஸ், லாங்குவேஜ் தான் டிஃபரன்ஸ் இல்லையா. அதில் ஒரு ப்ரிசி ரைட்டிங் இருக்கும், இதுலேயும் ப்ரிசி ரைட்டிங் இருக்கும், அதில் காம்ப்ரிஹென்ஷன் இருக்கும், இதில் காம்ப்ரிஹென்ஷன் இருக்கும், அதில் சில வேர்ட்ஸ் கொடுத்து யூஸ் பண்ண சொல்லுவாங்க, இதுலேயும் சில வேர்ட்ஸ் கொடுத்து யூஸ் பண்ண சொல்லுவாங்க. அப்போ எவ்வளவு எளிமையானது. அதுவும் அது the marks scored in those 2 papers are not taken into account for IAS. அது ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட். அதில் இவ்வளோ மார்க் வாங்கினா போதும், அவ்வளோதான். அதை பற்றி யாரும் இதில் கணக்கு சேர்த்துக்க மாட்டாங்க. இப்போ இந்த 3வது பேப்பரில் தான் கணக்கு சேர்ப்பாங்க. இப்போ 3வது பேப்பர் எஸ்ஏ. இந்த பேப்பர் எவ்வளோ சிம்பிள்ங்கிறத நான் உங்களுக்கு இப்போ புரிய வச்சுருவேன். அடுத்தது 2 பேப்பர் உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட். நீங்கள் காமர்ஸ் இருந்தால் காமர்ஸ் எடுத்துக்கலாம், லிட்ரேச்சராக இருந்தால் இங்கிலீஷ் லிட்ரேச்சராக இருந்தால் இங்கிலீஷ் எடுத்துக்கலாம், தமிழ் லிட்ரேச்சராக இருந்தால் தமிழ் எடுத்துக்கலாம், ஹிஸ்ட்ரியாக இருந்தால் ஹிஸ்ட்ரி எடுத்துக்கலாம், எக்கனாமிக்ஸாக இருந்தால் எக்கனாமிக்ஸ் எடுத்துக்கலாம், என்ன வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். 2 பேப்பர். அப்போது உங்கள் சப்ஜெக்ட். இப்போ நீங்கள் பிஏ படிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா இப்போ இருந்தே அந்த 2 பேப்பருடைய சிலபஸையும் சைமல்டேனியஸாக வச்சுக்கிட்டு உங்களுக்கு நடத்துகிற சிலபஸோடு சேர்த்து அதையும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே வந்துட்டீங்கன்னா ஈஸி இல்லையா. அதே மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கிறவங்க அந்த 2 சிலபஸ் பேப்பரையும் கையில் வச்சுக்கிட்டு அதில் இருக்கக்கூடியதையும் நீங்கள் அப்படியே படிச்சுக்கிட்டே வந்துட்டீங்கன்னா இந்த டிகிரி முடிக்கும் போது அதுவும் வந்துடும். சப்போஸ் நீங்கள் இப்போ எம்ஏ படிக்கிறவங்களா இருக்கீங்கன்னு வச்சுங்க, ரொம்ப ஈஸியாக அந்த 2 பேப்பரும் அச்சீவ் பண்ணுறது. அப்போ அதில் ஒரு 2, இதில் 1, 3 பேப்பர் முடிஞ்சு போச்சு. முதல் 2 எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, அது 2 முடிஞ்சு போச்சு. 5 நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது வெறும் 4 பேப்பர் தான். அதுக்கு நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ போட்டுருவேன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. அப்போ எவ்வளோ ஈஸி, அச்சீவ் பண்ணிடலாமா இல்லையா. ரைட். இப்போ இந்த எஸ்ஏ பேப்பர், இந்த எஸ்ஏ பேப்பரில் இது எப்படி கொஸ்டின் இருக்கும், 2 கொஸ்டின் தான் நீங்கள் எழுத போகிறீங்க. எவ்வளோ சிம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. பார்ட் ஏ அப்படின்னு ஒரு 4 எஸ்ஏ கொடுப்பாங்க, அதில் ஏதாவது ஒரு எஸ்ஏ எழுதணும். பார்ட் பி அப்படின்னா அதில் ஒரு 4 எஸ்ஏ கொடுப்பாங்க, அந்த 4ல் ஒரு எஸ்ஏ எழுதணும். ஆக டோட்டலாகவே 2 எஸ்ஏ 3 மணி நேரம். அவங்க சொல்லும் போதே சொல்றாங்க, ஒரு எஸ்ஏங்கிறது 1000 வேர்ட்ஸ்லேருந்து 1200 வேர்ட்ஸ் வரைக்கும் நீங்க எழுதுங்க. 1000 1200 வார்த்தைகளுக்குள்ள உங்க எஸ்ஏ இருக்கணும். ஒரு 1000 வேர்ட்ஸ்ல எழுதலாம்.
இப்போ ஒரு பக்கத்துக்கு நீங்க 20 லைன் 15 லைன் எழுதுறீங்கன்னு வச்சுங்க. 15 லைன் எழுதுனீங்கன்னா ஒரு லைனுக்கு எப்படி இருந்தாலும் 10 வார்த்தைகள் இருக்கும். ஸோ 15 லைன்ஸ், யாருமே 15 எழுத மாட்டாங்க, கூட தான் எழுதுவாங்க. நீங்க 15ன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா கூட 15 இன்ட்டு 10 150 வார்த்தைகள் உங்களுக்கு ஒரு பக்கத்துல வந்துடும். ஒரு அப்போ 15 லைன் எழுதுனீங்க அப்படின்னாவே 7ல இருந்து 8 பக்கம் நீங்க எழுதுனா போதும். 15 லைன்ஸ். ஆனால் எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே 8 இன்ட்டு 20 லைன்ஸ் எழுதுவாங்க. ஸோ 20 லைன்ஸ்லாம் நீங்கள் ஒரு பக்கத்துக்கு எழுதுறீங்கன்னு வச்சுங்க, ஒரு லைனுக்கு 10 வார்த்தைனா 20 இன்ட்டு 10 200, 5 பேஜஸ்லேருந்து 6 பேஜஸ் எழுதுனா போதும். ஸோ 20 லைன்ஸ் எழுதுறீங்கன்னா 5 to 6 பேஜஸ். ஒரு 15லேருந்து 18 வரிகள் எழுதுறீங்கன்னா ஒரு 6 பக்கம் நீங்கள் எழுதுனீங்கன்னாவே போதும். ஸோ எப்படி இருந்தாலும் ஒரு 6 பேஜஸ் நீங்கள் அப்ராக்சிமேட்டாக எழுதுனா போதும் 1.5 மணி நேரத்துக்கு. அப்போது செக்ஷன் ஏ 4 எஸ்ஏ, அதில் 1 எழுத போறீங்க. செக்ஷன் பி 4 எஸ்ஏ, அதில் ஒரு எஸ்ஏ எழுத போறீங்க. ஸோ டோட்டலாகவே 2 எஸ்ஏஸ் இன் 3 hours. அப்போ இந்த 3 ஹவர்ஸில் 2 எஸ்ஏ எழுத போறீங்க. அதுக்கு ஒரு 6 பக்கம், இதில் ஒரு 6 பக்கம், 12 பக்கங்கள் தான் நீங்கள் எழுதவே போறீங்க. இல்லை எனக்கு நிறைய டைம் இருக்குது, நான் வரிஞ்சு கட்டிட்டு ஒவ்வொன்றும் 10 பக்கம் 15 பக்கம், இந்த எக்கனாமிக்ஸ் ஹிஸ்ட்ரியிலாம் எழுதுவாங்களே, அடிச்சு பக்கத்துக்கு தான் அங்கே மார்க், பக்கம் இத்தனை பக்கம்னா இத்தனை மார்க், அதெல்லாம் இங்கே ஒன்றும் நடக்காது. பக்கமே கிடையாது. 1000 வேர்ட்ஸ் எழுதுனீங்கன்னா போதும். 1200க்கு மேலே போகாதீங்க. ஏன்னா அவங்க சொல்றதே 1000 வேர்ட்ஸுக்கு இருந்து 1200 வேர்ட்ஸுக்கு தான் ஒரு எஸ்ஏ இருக்கணும்னு அவங்க சொல்றாங்க. அதனால அந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, 4 டாபிக் கொடுக்குறோம், அதில் ஒரு எஸ்ஏ தான். அடுத்த 4 டாபிக் கொடுக்குறோம், அதுலேயும் ஒரு எஸ்ஏ தான். அப்போ 2 எஸ்ஏ எழுத போறீங்க. இப்போ நீங்கள் இதை எப்படி நம்ம அப்ரோச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வச்சு இந்த 6 வருஷத்து கொஸ்டின் பேப்பரை, இதில் ஒரு 5 வருஷத்து கொஸ்டின் பேப்பர் நான் எழுதியிருக்கேன். இது வீடியோவில் பார்க்கும்போது ரொம்ப சின்னதாக இருக்கலாம், ஆனால் நான் ஒவ்வொன்றையும் நான் படிக்க போகிறேன். அதனால் படிக்கும்போது உங்களுக்கு அது கொஞ்சம் சின்னதாக இருந்தால் கூட நீங்கள் அதை புரிஞ்சுக்கலாம். இது நெட்டில் இருக்கு மாதிரி யூபிஎஸ்சி எஸ்ஏ பேப்பர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் அப்படின்னு நீங்கள் கூகுளில் போட்டு தேடினீங்கன்னா டக்குன்னு இதெல்லாம் வந்துடும். டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். அதை விட கையால் எழுதுங்க. ஏன்னா கையால் எழுதும்போது ஒரு தடவை அது நம்ம மனசை அந்த எஸ்ஏக்குள்ளே, அந்த தலைப்புக்குள்ளே வச்சு நம்ம எழுதும்போது இன்னும் யூ கேன் ஃபீல் இட் ஈஸி. ஒரு நோட்டு ஒன்று போடுங்க. அந்த நோட்டு போட்டு இந்த ஒரு 6 கொஸ்டின் பேப்பர் நீங்கள் எழுதி வச்சுங்க. அப்புறம் இந்த பேப்பரில் எஸ்ஏ ரிலேட்டடான எனி கண்டென்ட் உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா அதை அப்படியே எழுதி வச்சுக்கிட்டே வாங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பேப்பரை நீங்கள் இதுக்குன்னு எங்கேயும் போய் படிக்க வேண்டாம். அந்த புஸ்தகத்தை வாங்குறேன், இந்த புஸ்தகத்தை வாங்குறேன், எந்த புஸ்தகமும் வாங்கி நீங்கள் படிக்க வேணாம். அப்போ இந்த இது எப்படி பண்ணோம்? ஒன்றுமே இல்லை, மீதி இருக்கக்கூடிய அந்த 4 பேப்பர், ஜென்ரல் ஸ்டடீஸில் ஒரு 4 பேப்பர் இருக்கு இல்லையா, அந்த 4 பேப்பர் படிக்கும்போது கிடைக்கிற நாலேஜ். அப்புறம் இந்த எஸ்ஏக்குன்னு சில வீடியோஸ் நான் போடுறேன், அது சும்மா கேளுங்க. அதுதான் கேட்பான்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு எஸ்ஏங்கிறது இந்த டாபிக், அப்போ நான் அந்த டாப்பிக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அப்போ இது எப்படி ஃபேஸ் பண்ணுறது? முதல்ல இந்த 4க்குள்ள எந்த எஸ்ஏயை எடுக்கிறதுன்னு முதல்ல நீங்கள் தீர்மானிக்கணும். முதல்ல நீங்கள் கொஸ்டின் பேப்பரை நல்லா படிங்க. ஏன்னா எந்த டாபிக் எடுத்தாலும் நமக்கு தெரிஞ்ச மாதிரி தான் இருக்கும். இன்னும் நான் நிறைய பார்த்தேன், என்விரான்மெண்ட் அப்படிங்கிற டாப்பிக்கில் இருக்குது. அப்போ என்விரான்மெண்ட் அதில் அப்படி அப்படின்னாக்க நீங்கள் ஜென்ரல் ஸ்டடீஸ்லேயே என்விரான்மெண்ட் இருக்குது, ஈகாலஜி இருக்குது. அப்போ அந்த நாலேஜ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கே. அதனால் நீங்கள் இதுக்குன்னா படிக்க வேண்டாம். இது அனுபவத்தில் இந்த 2-3 வருஷம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது கிடைக்கிற உங்களுடைய நாலேஜ், அந்த நாலேஜை பயன்படுத்தணும். முதல்ல இந்த 4 எஸ்ஏல எந்த எஸ்ஏ தேர்ந்தெடுக்கிறது? எதை பார்த்தாலும் ஈஸியாக இருக்கிற மாதிரியே தெரியும். இதில் ஒரு பிரச்சனை என்னன்னா, ஒரு டாபிக் எடுத்தால் இது உங்களுக்கு தெரியும், ஆனால் இது எனக்கு தெரியுது டக்குன்னு எழுத ஆரம்பிச்சிங்கன்னு வச்சிங்களேன், ஒரு பக்கம் 1.5 பக்கத்துக்கு மேலே போகவே போகாது. நமக்கு தெரிஞ்ச விஷயம் அவ்வளோதான் இருக்கும். ஆனால் நீங்கள் 5-6 பக்கம் நீங்கள் எழுதணும் இல்லையா? அதனால ஒரு டாப்பிக்கை, எல்லாமே தெரிஞ்ச டாபிக் இருந்தாலும் எந்த டாப்பிக்கில் நம்மளால் 6 பக்கம் வரைக்கும் எழுத முடியும் அப்படிங்கிறத கொஞ்சம் சிந்திக்கணும். சிந்திச்சு அந்த டாப்பிக்கை நீங்கள் சூஸ் பண்ணணும். நீங்கள் சும்மா கதையெல்லாம் அடிச்சிங்கன்னா ஒத்துக்க மாட்டாங்க. இப்போ ஸ்கூல்னு வச்சுங்க, ஏதாவது ஒன்று நீங்கள் எழுதிக்கிட்டு இருக்கலாம். பசுமாடு புல் திங்குது, பசுமாடு பால் கொடுக்குது, ஸோ எழுதிக்கிட்டே இருக்கலாம். நீங்கள்
அதுக்கு உதவி இருக்கு, எதையாவது நீங்கள் எழுதலாம். ஆனால் இங்கே அப்படிலாம் எழுத முடியாது. நீங்கள் ஒரு பாயிண்ட் சொல்லணும், அதை லாஜிக்கலாக நீங்கள் சொல்கிற பாயிண்ட்டு எந்த விதத்தில் சரிங்கிறதுக்கு நீங்கள் அப்படி எக்ஸாம்பிளோட சொல்லணும். இதுக்கு நீங்கள் சின்ன பிள்ளை மாதிரி முன்னுரை, தலைப்பு, முடிவுரை இப்படியெல்லாம் எழுதணுங்கிற அவசியம் கிடையாது. அப்படியே நீங்கள் வந்து எழுதிக்கிட்டே வரலாம். எழுதிக்கிட்டே வரும்போது ஒரு ஒரு பாயிண்ட்டை தொட்டிங்கன்னா இந்த பாயிண்ட்டை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி யூ ஷுட் ப்ரூவ் ஹவு ஃபார் இட் இஸ் கரெக்ட் லாஜிக்கலி. லாஜிக்கலாக இது சரி அப்படிங்கிறத நீங்கள் நிரூபிக்கிற மாதிரியாக ஒவ்வொரு பேராவும் அப்படி கொண்டு போகணும். அப்படி சிஸ்டமேட்டிக்காக கொண்டு போனீங்கன்னா ஈஸியாக அடிச்சிடலாம். இதுக்கெல்லாம் நீங்கள் தனியாக உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால தான் 2 பேப்பர் ஏற்கனவே ஜஸ்ட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு. இந்த பேப்பருக்கும் ரொம்ப நீங்கள் உட்காந்து இந்த எஸ்ஏ பேப்பருக்குன்னு உட்காந்து புக்கை வாங்கி அதை படிக்கிறேன் இதை படிக்கிறேன் வேண்டியதே கிடையாது. 2 பேப்பர் உங்கள் சப்ஜெக்ட் பேப்பர், 5 பேப்பர் போயிடுச்சு. 4 பேப்பர் ஒழுங்காக படிச்சிங்கன்னா போதும். ப்ரிலிமினரிக்கு 2மே அப்ஜெக்டிவ் டைப் தான், டிக்கு தான். அதையும் நம்ம கொஞ்சம் பார்த்துட்டோம்னா ஈஸியாக டிக் பண்ணிக்கலாம். அதுலேயும் ஏன்னா அதுக்குள்ள எலிஜிபிலிட்டி வந்துடும். எலிஜிபிலிட்டி வந்தால் மெயின் எக்ஸாமினேஷனுக்குள்ளே போகலாம். மெயின் எக்ஸாமினேஷனுக்குள்ளே போனால் அந்த ஜென்ரல் ஸ்டடீஸில் இருக்கிற 4 பேப்பரை நச்சுன்னு அடித்தோம்னா ஒரே அடியில் தூக்கிடலாம். ஓகே, நவ் வி சி. இப்போ இந்த பேப்பரை அச்சீவ் பண்ணுறதுக்கு நான் நிறைய பேருடைய எஸ்ஐஸ் இருக்குது. உதாரணத்துக்கு நம்முடைய முன்னாள் ஜனாதிபதி ராதாகிருஷ்ணன், டாக்டர் ராதாகிருஷ்ணன் குடியரசுத் தலைவராக இருந்தார் இல்லையா, அவருடைய நினைவாகத்தான் நம்ம டீச்சர்ஸ் டே கொண்டாடுறோம். அவர் எழுதின நிறைய புத்தகங்கள் இருக்கு. அந்த புத்தகங்கள் நான் நிறைய படிச்சிருக்கேன். அந்த புத்தகங்கள் அப்படியே ஒரு ரீட் பண்ணி ராதாகிருஷ்ணனுடைய இந்த எஸ்ஏ அப்படி நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்றேன். அந்த டாபிக்கே கேட்பான்னு அர்த்தம் இல்லை. இப்படி நீங்க ஜென்ரலா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இவைகள் நீங்கள் இந்த 4 பேப்பருக்காக படிக்கின்ற விஷயங்கள் இவைகளெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக இந்த பேப்பரை நீங்கள் டேக்கிள் பண்ணலாம். ஸோ பிரான்சிஸ் பேக்கன் என்ற ஒரு இங்கிலீஷ் எஸ்ஏயிஸ்ட் அவர் சொல்லுவார், ரீடிங் மேக்கர்ஸ் எ ரெடி மேன். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ படிக்கிறீங்களோ, அது தமிழில் ஆகட்டும் இங்கிலீஷில் எதையாவது ரீட் பண்ணிங்கன்னாவே அதில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பாயிண்ட்டு உங்களுக்கு இந்த இடத்துல நீங்கள் எழுதுறதுக்கு யூஸ் ஆகும். நீங்கள் சின்ன பிள்ளை மாதிரி இந்த தலைப்புக்கான எஸ்ஏ உட்காந்து அந்த எஸ்ஏயை மாத்திரம் படிக்கிறது, இந்த தலைப்புக்கான எஸ்ஏ இப்படியெல்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியாது. நம்ம ஜென்ரலாக அப்படியே தான் வச்சுருக்கணும். நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ நீங்கள் நிறைய ரீட் பண்ண நிறைய எஸ்ஏஸ் ரீட் பண்ண உங்களுக்கு நிறைய நாலேஜ் வரும். அந்த நாலேஜ் இதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் பேக்கன் சொன்னது, ரீடிங் மேக்ஸ் எ ரெடி மேன். ரெடி மேன் அப்படின்னா எந்த டாபிக் கொடுத்தாலும் உடனே அதை பற்றி சொல்கிறதுக்கோ பேசுகிறதுக்கோ உங்களுக்கு நாலேஜபிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். இப்போ நம்ம 2024 அதுதான் லேட்டஸ்ட் கொஸ்டின் பேப்பர். அந்த கொஸ்டின் பேப்பரை பார்க்கலாம். இப்போ நான் இங்கே எழுதியிருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் செக்ஷன் ஏல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபாரஸ்ட் ப்ரிசீட் சிவிலைசேஷன் அண்ட் டெசர்ட்ஸ் ஃபாலோ தெம். இது ஒரு டாபிக். ஃபாரஸ்ட் ப்ரிசீட் அப்படின்னா அதுக்கு முன்னாடி, ப்ரீவியஸ். ஃபாரஸ்ட் ப்ரிசீட்ஸ் சிவிலைசேஷன், நாகரிகத்திற்கு முன்னாடி என்ன இருக்கு? ஃபாரஸ்ட். அப்போ ஃபாரஸ்ட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பின்னாடி நாகரிகம் இருக்கும், மனிதர்களுடைய செழிப்பு நாகரிகம் இருக்கும். சரிங்களா? புரிஞ்சுக்கங்க. ஏன்னா கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்குன்னா 2 லாங்குவேஜில் தான் இருக்கும். ஒன்று இங்கிலீஷ்லையும் இருக்கும், ஹிந்திலையும் இருக்கும். நீங்கள் இதை படித்து புரிஞ்சுக்கணும். எந்த லாங்குவேஜில் நீங்கள் இந்த பரீட்சை எழுத போறீங்கன்னு நீங்கள் அப்ளிகேஷனில் சொல்கிறீங்களோ, அப்ளிகேஷனில் தமிழ்னு சொல்லியிருந்தீங்கன்னா எல்லா பேப்பரையும் நீங்கள் தமிழில் எழுதணும். ஒரு பேப்பரை ஒரு எஸ்ஏ தமிழில் எழுதுறது, இன்னொரு எஸ்ஏ இங்கிலீஷில் எழுதுறது, இந்த பேப்பரை தமிழில் எழுதுறது, அந்த பேப்பரை இங்கிலீஷில் எழுதுறது, இந்த பேப்பரை இப்படியெல்லாம் மாற்றினா எழுத முடியாது. தமிழ் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா எல்லா பேப்பரும் நீங்கள் தமிழில் எழுதலாம். இங்கிலீஷ்னு சொல்லிட்டீங்கன்னா எல்லா பேப்பரையும் நீங்கள் இங்கிலீஷில் எழுதலாம். எந்த லாங்குவேஜ் நீங்கள் போடுறீங்களோ அப்ளிகேஷனை அந்த லாங்குவேஜில் நீங்கள் எழுதணும். ஆனால் கொஸ்டின் பேப்பர் இங்கிலீஷ்லையும் ஹிந்திலையும் தான் இருக்கும். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு தமிழில் எழுதுறீங்க அப்படின்னா எல்லா பேப்பரும் தமிழில் எழுதுங்க. அப்போ இந்த பேப்பரையும் நீங்கள் தமிழில் எழுதலாம். ஃபாரஸ்ட் ப்ரிசீட் சிவிலைசேஷனுக்கு முன்னாடி ஃபாரஸ்ட், அதாவது ஃபாரஸ்ட்டுக்கு பின்னாடி சிவிலைசேஷன். அண்ட் டெசர்ட்ஸ் ஃபாலோ தெம். டெசர்ட் என்றால் பாலைவனம் அதற்கு பின்னால் வருகிறது. அப்போ சிவிலைசேஷனுக்கு முன்னாடி
ஃபாரஸ்ட். ஃபாரஸ்ட் நல்லா இருந்துச்சுன்னா உங்களுடைய சிவிலைசேஷன் நல்லா இருக்கும். ஃபாரஸ்ட் நல்லா இல்லைன்னா அண்ட் சிவிலைசேஷன் அண்ட் டெசர்ட்ஸ் ஃபாலோ தெம். உங்கள் ஃபாரஸ்ட் நல்லா இல்லை அப்படின்னா எல்லாமே பாலைவனமாக போயிடும். உங்கள்கிட்ட எந்த நாகரிகம் இருக்காது, எதுவுமே இருக்காது. இதுதான் தலைப்பு. இப்போ நீங்கள் பார்க்கும்போது இது மோஸ்ட்லி என்விரான்மெண்ட் பேஸ்ட், அதாவது ஃபாரஸ்ட் தான் பெஸ்ட்டுன்னு நீங்கள் சொல்லணும். ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்கன்னாலும் இதுக்கு லாஜிக்கலாக நீங்கள் சொல்லணும். ஃபாரஸ்ட்னால எப்படி ஒரு மனிதனுடைய சிவிலைசேஷன் வளருது? சிவிலைசேஷன் நாகரிகம், கல்ச்சர், பண்பாடு. ஸோ நாகரிகம், சிவிலைசேஷன் என்பது தி ஓவரால் டெவலப்மெண்ட் ஆஃப் தி சொசைட்டி, அந்த சமூகத்தினுடைய டெவலப்மெண்ட், அதுதான் சிவிலைசேஷன். கல்ச்சர் என்பது இண்டிவிஜுவல். இப்போ எனக்கு பெரியவங்க எழுந்திரிச்சா வந்தாக்க எழுந்திரிக்கணும், மரியாதை கொடுக்கணும், வணங்கணும். அவங்க உட்கார்ந்ததுக்கு அப்புறம் நாம் உட்காரணும். நாம் மேலே உட்காந்துக்கிட்டு அவங்கள கீழே உட்கார விடக்கூடாது. இதெல்லாம் கல்ச்சர், இது பண்பாடு. உங்கள் குடும்பத்துக்கு என்ன பழக்க வழக்கம் இருக்குது, உங்கள் சமுதாயத்திற்கு, நம்ம ஜாதின்னே வச்சுக்கலாம். ஏன்னா நம்முடைய சமுதாயம் மோஸ்ட்லி கேஸ்ட் பேஸ்டு தான். அப்போது நம்முடைய கேஸ்டில் அல்லது நம்முடைய இதில் என்ன மாதிரியான பழக்கம் இருக்கும், அப்படி தான் பிள்ளைங்களுக்கு அந்த பழக்கம் இருக்கும். அதான் கல்ச்சர். கல்ச்சர் என்பது இண்டிவிஜுவல், சிவிலைசேஷன் என்பது சொசைட்டி. அப்போது ஃபாரஸ்ட் நல்லா இருந்துச்சுன்னா, நீங்கள் காடுகள் வளர்ப்பு நல்லாக இருந்துச்சுன்னா, அப்போ வளம் பெருகும், மழை நிறைய இருக்கும், அப்போ நிறைய வருமானம் கூடும். வருமானம் கூடுச்சுன்னா உங்களுடைய சொசைட்டி, சமுதாயம் நல்ல வளமான சமுதாயமாக இருக்கும். இப்போ எல்லார் கையிலையும் பணம் இருக்குன்னு வச்சுங்க, யாரையும் போய் ஏமாற்றணுங்கிற அவசியம் இல்லை. எல்லாருமே இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க, எல்லாருக்கிட்டையும் எல்லா வசதிகளும் இருக்குது. அப்போது அந்த சொசைட்டி ஒரு சிவிலைஸ்டு சொசைட்டியாக இருக்கும். இப்போது ஒரு குடும்பம் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க பார்த்தா ஓஹோன்னு இருக்காங்க, அடுத்த வீட்டில் இருக்கிறவங்க ஒரு குடிசையில் இருக்காங்க. அதுவும் குடிசையே ஒரு ஆக்கிரமித்து ஒரு ஓரத்தில் ஒரு டென்ட்டு போட்டுக்கிட்டு ஒரு குடிசை இருக்குது. அவங்க வீட்டில் 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்குது, சாப்பாட்டுக்கே கஷ்டம் இருக்குது. இப்படி இருக்கிறவன் இந்த பக்கத்தில் இருக்கிறத பார்க்கும்போது அவனுக்கு எரிச்சலாக இருக்கும்ல. சரி பாரு, நம்ம இவ்வளோ கஷ்டம் இருக்கு, ஆனால் அந்த வீட்டில் இருக்கிறவங்க எவ்வளோ வசதியாக இருக்காங்க, எந்த ஸ்கூலில் படிக்கிறாங்க, வீட்டில் 4 2 வீலர்ஸ் நிற்கிது, 2 கார் நிற்கிது, எப்படி இருக்காங்க அப்படின்னு நினைப்பான். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்கள் மேலே அவங்களுக்கு பொறாமை வரும், உங்கள் மேலே கோபம் வரும். அப்போது இந்த மாதிரி பணக்காரவங்கள்ட்ட இருந்து எதாவது அடிச்சு பிடுங்கணும்னு நினைப்பாங்க. அப்போ சிவிலைசேஷன், அந்த சொசைட்டியினுடைய சிவிலைசேஷன் போயிடுது இல்லையா? சம்திங் லைக் திஸ். அதே மாதிரி ஒரு நாகரிகம். அப்போ எல்லாருமே அப்படியே எல்லாருக்கும் வசதியாக இருக்காங்க, யாருக்கும் பெருசாக வேலை பார்த்து சம்பாதிக்கணுங்கிற அவசியம் கிடையாது, நிறைய சொத்து சுகம்லாம் இருக்குது. அப்போ உட்காந்து எப்போ பார்த்தாலும் செல்லை நோண்டிக்கிட்டு இதை நோண்டிக்கிட்டு உங்களுடைய சிவிலைசேஷன் வேறு மாதிரி போயிடும். அப்போ பழக்க வழக்கங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு பெண்களை அப்ரோச் பண்ணுற விதம் வித்தியாசமாக இருக்கும், பிறருக்கு கொடுக்கின்ற மரியாதை வேறு மாதிரி இருக்கும். பெரியவங்களை பேசு அப்படிமா. நம்மை சார்ந்தவர்களாக இல்லாதவர்களாக இருந்தால் கூட அவர்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கணும். அதான சிவிலைசேஷன். ஸோ இப்போ ஃபாரஸ்ட் ப்ரிசிட் சிவிலைசேஷன், டெசர்ட்ஸ் ஃபாலோ தெம். இவ்வளோதான் டாபிக். இப்போ நீங்கள் இந்த டாப்பிக்கை சூஸ் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் மெதுவாக யோசிக்கணும். ஃபாரஸ்ட் சிவிலைசேஷனுக்கு என்ன தொடர்பு? அப்போ ஃபாரஸ்ட் எப்படியெல்லாம் நல்லா இருந்தால் சிவிலைசேஷனுக்கு எந்த மாதிரி அது கொடுக்கும்? ஃபாரஸ்ட் வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு அப்படின்னா கடைசியில் அது பாலைவனமாக போயிடும். ஃபாரஸ்ட் எல்லாம் போயிடுச்சு, அப்போ மழை ஜாஸ்தி இருக்காது. மழை ஜாஸ்தி இல்லை, அப்போ வருமானம் இருக்காது. அப்போது இருக்கின்ற நிலங்கள்லாம் தரிசாக போயிடும். தரிசாக போயிட்டால் அது பாலைவனமாக போகுது. சம்திங் லைக் திஸ். இதை பார்க்கறதுக்கு ஈஸியான விஷயந்தான். ஆனால் நீங்கள் எழுத ஆரம்பிச்சிங்கன்னா 1 பக்கம் 1.5 பக்கம் 2 பக்கத்துக்கு மேலே நீங்கள் ரொம்ப முட்டி அடிக்கணும். அப்போ நீங்கள் இதில் என்னென்ன பாயிண்ட்லாம் என்னால் எழுத முடியும் அப்படின்னு மனசுக்குள்ளேயே இதை எழுதி நல்லா ஒரு பக்கம் எழுதலாம், இதை எழுதுனா ஒரு 1/2 பக்கம், இது ஒரு பேரா, இது ஒரு பேரா. ஸோ ஒரு 10 பேரா எழுதுறதுக்கான பாயிண்ட் நம்மகிட்ட இருக்குது. அப்போ இந்த டாப்பிக்கை நீங்கள் சூஸ் பண்ணலாம். 2வது டாபிக், தி எம்பையர்ஸ் ஆஃப் ஃபியூச்சர் வில் பி தி எம்பையர்ஸ் ஆஃப் த மைண்ட். தி எம்பையர்ஸ் ஆஃப் த ஃபியூச்சர். எம்பையர் அப்படின்னா கிங்டம், அரசு, பேரரசு. அந்த பேரரசு என்பதுதான் எம்பையர்னு பேர். தி எம்பையர் ஆஃப் த ஃபியூச்சர், எதிர்காலத்தினுடைய பேரரசு என்பது தி எம்பையர் ஆஃப் த மைண்ட். இனிமே எவன் ரொம்ப புத்திசாலியா இருக்கான் பாருங்க, அவன் தான் பேரரசன். அதான் அர்த்தம். இல்லை ஒன்றும் இல்லை, நிறைய அறிவு உள்ளவனுக்கு தான் எதிர்காலம். இவ்வளோதான் சிம்பிள். இந்த டாபிக்னுடைய சிம்பிள் இன்டெலிஜென்ஸ் இருக்கா? இப்பயும் அப்படிதான்.
இன்டெலிஜென்ட்டாக இருக்கிறவன் வாழ்க்கை மேலே போயிட்டே இருக்கும். படிச்சிருப்பாங்க நிறைய பேர், ஆனால் இன்டெலிஜென்ட்டாக இருக்க மாட்டாங்க. படிச்சிருப்பாங்க, ஒரு டிகிரி வாங்கியிருப்பாங்க, அவ்வளோதான். அவங்களுக்கு ஒன்றும் அந்த சப்ஜெக்ட்லேயே ஒரு பெரிய நாலேஜ் எல்லாம் இருக்காது, அவங்களுக்கு பெரிய வேர்ல்ட்லி நாலேஜும் ஒன்றும் பெருசாக இருக்காது. அவங்களெல்லாம் அடிபட்டு போயிட்டாங்க. ஸோ இப்போ நிறைய பேர் டிகிரி படிக்கிறாங்க, வருஷத்துக்கு இத்தனை பேர் படித்தால் கூட ஒரு 10 to 20% மட்டும்தான் மேலே போகிறாங்க. அதில் ஒரு 1 or 2% தான் இந்த மாதிரி யூபிஎஸ்சி அந்த இதுன்னு அப்படி ரொம்ப டாப்புக்கு போகிறாங்க. அடுத்து அப்படியே வந்துடுது. ஒரு 20%க்கு மேலே இருக்கக்கூடிய 80% வந்து சாதாரணமாக போயிடும். அவன் நான் படிச்சுட்டேன், அரசாங்கம் வேலை கொடுக்க மாட்டேங்குது, அது கொடுக்க மாட்டேங்குது, சமுதாயம் என்னை வஞ்சிக்குது, சமுதாயம் என்னை ஏமாத்துது, நான் படிச்சுட்டு சும்மா இருக்கேன். அப்படி படிச்சிருக்க, ஓகே, டு யூ ஹேவ் த ரியல் நாலேஜ் ஆஃப் வாட் யூ ஹேவ் ஸ்டடீட்? நீ படித்ததுக்கான உண்மையான அறிவு இருக்கான்னு அவனை கேட்டு பாருங்க, இருக்கவே இருக்காது. அப்படி இல்லாதவங்க ஒன்றுமே செய்ய முடியாது. ஸோ எதிர்காலம் என்பது கல்வியில் தான் இருக்குது, இதான் சொல்கிறோம். ஸோ த எம்பையர் ஆஃப் த ஃபியூச்சர், எதிர்காலம் என்கின்ற பேர் அரசானது will be the empires of the mind, will be the empires of the mind. இது செகண்ட் டாபிக். இதையும் நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்க. ஸோ புத்தி உள்ளவங்க வருவாங்க. அப்போ எப்படி புத்தி உள்ளவன் எந்தெந்த இடத்துலலாம் ஜெயிப்பான், எந்தெந்த இடத்துலலாம் ஜெயிப்பான், புத்தி இல்லாதவன் எந்தெந்த இடத்துலலாம் ஜெயிக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உங்கள் ஆர்கியூமெண்ட்டை கொண்டு போகணும். நீங்கள் வந்து இது ஒரு கோர்ட்டில் ஒரு லாயர் ஆர்கியூ பண்ணுற மாதிரி தான். ஒரு பாயிண்ட்டை சொல்லணும், அந்த பாயிண்ட்டை சப்போர்ட் பண்ணுற மாதிரியான சில எக்ஸாம்பிள்ஸை நீங்கள் சொல்லணும். கடைசியில் அந்த பாயிண்ட்டை எப்படி சரிங்கிறத நீங்கள் நிரூபிக்கணும். இது நீங்கள் அரை பக்கம், முக்கால் பக்கம், ஒரு பக்கத்தில் கொண்டு போகலாம். தென் நெக்ஸ்ட் பாயிண்ட் அப்படித்தான் நீங்கள் கொண்டு போகணும். ஸோ அதுக்கு தான் இது எல்லாமே லாஜிக்கலாக இருக்கணும் அப்படின்னு அவன் அந்த பேப்பர்லேயே கொடுப்பாங்க. அது நீங்கள் லாஜிக்கலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. Write 2 essays choosing one topic from each of the following sections A and B in about 1000 to 200 words each. அப்படி கொடுத்துருக்கான். இந்த மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க. The essay must be written in the medium authorized India admission certificate, which must be stated clearly on the cover of the question come answer booklet in the space provided. No marks will be given for answers written in a medium other than the authorized one. நீங்கள் ஆத்தரைஸ் பண்ணாத மீடியத்தில் பரீட்சை எழுதுனீங்கன்னா மார்க்கே தரமாட்டாங்க. வேர்ட் லிமிட் ஆஸ் ஸ்பெசிஃபைட் ஷுட் பி அட்ஹியர்ட் டு. நீங்கள் அந்த 1000 to 1200 வேர்ட்ஸுங்கிற அந்த இதை நீங்கள் அதுக்கு தகுந்தாப்போல் தான் இருக்கணும். எனி பேஜ் ஆர் போர்ஷன் ஆஃப் த பேஜ் லெஃப்ட் பிளாங்க் இன் த கொஸ்டின் கம் ஆன்சர் புக்லெட் மஸ்ட் பி கிளியர்லி ஸ்ட்ரக் ஆஃப். நீங்கள் நடுவில் ஏதாவது இப்போ ஒரு பக்கம் விட்டுருந்தீங்க அல்லது பின்னாடி பக்கம் எழுதாமல் விட்டுருந்தீங்கன்னா ஸ்கோர் அவுட் பண்ணணும் அப்படி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதான் நீங்கள் லாஜிக்கலாக எழுதணும். அடுத்தது மூணாவது எஸ்ஸே. There is no path to happiness. Happiness is the path. There is no path to happiness. ஹாப்பினஸுக்கு என்று ஒரு தனி பாதை கிடையாது. அந்த பாதையே ஹாப்பினஸ் தான். இட் இஸ் சிம்பிள். ஹாப்பினஸ் கம்ஸ் நாட் ஃப்ரம் அவுட் சைட், இட் இஸ் ஃப்ரம் இன்சைட். இதான் சந்தோஷம், மகிழ்ச்சி என்பது வெளியே இருந்து வருவது அல்ல, அது உங்கள் உள்ளத்திற்குள் வருவது. இதுவும் பார்க்கறது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இல்லையா? சந்தோஷங்கிறது நம்ம உள்ளத்துக்குள்ளே இருந்து வரணும், வெளியிலிருந்து வர்றது இல்லை. நம்ம பார்க்குறோம், அவன் கார் வச்சுருக்கான், பங்களா வச்சுருக்கான், அவன் சந்தோஷமாக இருக்கான், என்கிட்ட அதெல்லாம் இல்லை, அதனால தான் நான் சந்தோஷமாக இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டே இருப்பீங்க. இப்படி ஒவ்வொன்றையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சந்தோஷங்கிறது வெளியில் இல்லை. ஒன்றுமே இல்லாதவங்க கூட சந்தோஷமாக இருக்கான். நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். வீட்டில் ஏதாவது இந்த கொத்தனார் வேலை, கார்பெண்டர் வேலை செய்கிறதுக்கு ஒரு 4 பேர் வந்தாங்கன்னு வச்சுங்களேன். அவன் வேலை செய்யும்போதே சிரிச்சுக்கிட்டு, கிண்டல் பண்ணிக்கிட்டு, ஜோக் அடிச்சுக்கிட்டு, விளையாண்டுக்கிட்டு, பேசிக்கிட்டே இருப்பான். நான் அதை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நான் நினச்சிக்குவேன், சரி தே ஆர் ஹாப்பி, இல்லை அவங்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்கான் அப்படின்னு நான் நினச்சிக்குவேன். ஆனால் நம்ம அப்படி இருக்கோமா? ஏன் நம்மளால் இப்படி இந்த அளவுக்கு ஜோக் அடிச்சுக்கிட்டு, கிண்டல் பண்ணிக்கிட்டு, கேலி பண்ணிக்கிட்டு, ஒருத்தர் இது பண்ணிக்கிட்டு நம்மளால் ஏன் இல்லை அப்படின்னு எனக்கே தோணும். அப்போது தே ஆர் ஹாப்பி, ஆனால் நம்ம இல்லையே அப்படின்னு எனக்கு தோணும். ஆனால் இன்னொரு சைடு பார்த்தா நான் படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுவும் படித்ததை ரொம்ப எனக்கு இதாக இருக்கணும், அதை கொஞ்சம் சிந்திக்கும் போது நிறைய ஐடியாஸ் வருதுன்னு வச்சிங்களேன், நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அப்போ ஹாப்பினஸ்ங்கிறது இட் இஸ் ஃப்ரம் இன்சைட் தான், இட் இஸ் நாட் அவுட் சைட். அது எனக்கு நல்லாவே தெரியும். இது எல்லாருமே உணர்ந்திருப்போம். ஆனால் நீங்கள் சொல்கிற ஒவ்வொன்றையும் நீங்கள் என்ன செய்யணும், லாஜிக்கலாக நீங்கள் ப்ரூவ் பண்ணுற மாதிரியாக இந்த எஸ்ஸையை டெவலப் பண்ணணும். அடுத்தது, தி டவுட்டர் இஸ் அ ட்ரூ மேன் ஆஃப் சயின்ஸ். இது ஒரு ஈஸியானது தான். த டவுட்டர், சந்தேகப்படுறவன், இஸ் அ ட்ரூ மேன் ஆஃப் சயின்ஸ், அறிவியலின் உண்மையான மனிதன்
அறிவியல் மனிதன் அப்படின்னு ஒருத்தனை சொன்னீங்கன்னா அவன் யாரு? சந்தேகப்படுறவன் தான் அறிவியல் மனிதன். சந்தேகப்பட்டுட்டான்னு வச்சுக்கோங்க, அவன் சயின்டிஃபிக்காக யோசிப்பான். எந்த சந்தேகமாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஈவன் கேவலமாக எடுத்துங்க, ஒய்ஃப் மேலே ஒருத்தனுக்கு சந்தேகம் வந்துச்சுன்னா அவன் என்ன பண்ணுவான்? அவன் ஒரு சயின்டிஃபிக் மேலே மாறுவான். அவன் இல்லாத போது டக்குன்னு அவன் ஃபோனை எடுத்து வாய்ஸ் ரெக்கார்டரில் போட்டு விட்டுருவான். சப்போஸ் எங்கேயாவது பேசலாம், திரும்பி வந்து ஆள் இல்லாத சமயத்தில் இந்த வாய்ஸ் ரெக்கார்டர் யார் கூட பேசியிருக்கா, என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிற அந்த வாய்ஸ் ரெக்கார்டர் போட்டு கேட்டு பார்ப்பான். சும்மா சந்தேகம் வந்துருச்சுன்னா இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு அவன் மைண்ட் யோசிக்கும். அதை எப்படி சரி இப்போ நீங்கள் இதே ஒரு பாயிண்ட் தான், நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். இப்போ நீ அப்போ யோசிப்பான், இது எப்படி நாம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு யோசிப்பான். அதாவது நீங்கள் சயின்டிஃபிக்காக யோசிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரு பழம் வந்து மேலேருந்து கீழே விழுகிறத பார்த்துருப்பாங்க, அவ்வளோதான். ஆனால் ஒரே ஒருத்தன் தான் யோசித்தான், ஏன் இந்த பழம் மேலேருந்து கீழே விழுது, ஏன் மேலே போனால் என்ன அப்படின்னு ஒருத்தன் யோசித்தான், நியூட்டன். அதன் விளைவாக அவன் கண்டுபிடிச்சதான் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், இல்லையா? அப்போ எப்போ ஒருத்தனுக்கு சந்தேகம் வருது, ஏன்டா இது கீழே வருது, ஏன் மேலே போக மாட்டேங்குது, அப்போ ஏன் கீழே வருதுன்னு ஒரு சந்தேகம் வருது, உடனே அப்போ அதை பற்றி ஆராய்ச்சி செய்யலாம். ஆராய்ச்சி செஞ்ச உடனே அதனுடைய ரிசல்ட்டு ஒரு அச்சீவ்மெண்ட்டு. அந்த ரிசல்ட்டு பல விஷயங்களுக்கு கொண்டு போகுது. இப்போ இந்த ஜி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், இந்த ஜி என்ற கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கு ஒருத்தன் கண்டுபிடிச்சான். அது நாட் ஓன்லி ஃபார் தட் ஆப்பிள் ஏன் கீழே வந்துச்சுங்கிறது மாத்திரம் இல்லை, அதை பேஸ் பண்ணி இன்னைக்கு ராக்கெட் விடுறதுலேருந்து எல்லாத்துலேயும் ஜி அப்ளை ஆகாத ஒரு ஃபிசிக்ஸ் ஃபார்முலாவே கிடையாது. எல்லாத்துலேயும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்ளை ஆகுது. ஒரு ஃபோர்ஸ் அப்படின்னீங்கன்னா ஜி இல்லாமல் இருக்காது. ஏன்னா ஒரு ஒரு பொருள் போகுது அப்படின்னா அது போகும்போதே கொஞ்சம் கீழே பிடிச்சி இழுக்கவும் செய்யும்ல, அந்த விஷயம் சேர்த்து தானே நீங்கள் கணக்கிடணும். அப்போ தானே இது கரெக்டாக எவ்வளோ தூரம் போகுதுன்னு சொல்ல முடியும். ஸோ இப்போ ஜி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ இந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸுங்கிறது ஒருத்தனுடைய சந்தேகத்தினால கண்டுபிடிச்சதான் அது. ஸோ சந்தேகம் தான் ஒருத்தனை அறிவியல் மனிதனாக மாற்றுகிறது. இப்போ இந்த 4 டாப்பிக்கு நீங்கள் மெதுவாக யோசிக்கணும். எழுதுறது ரொம்ப வேலையே இல்லை, 5-6 பக்கம் தான் நீங்கள் எழுத போகிறீங்க. ஆனால் இந்த 4ல் எதை சூஸ் பண்ண போறீங்கன்னு இருக்குல்ல, இந்த 4மே பார்த்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். எதில் உங்களால் 5லேருந்து 6 பக்கத்துக்கு ஈஸியாக எழுத முடியும்னு நீங்கள் நம்புறீங்களோ அதை டிக் பண்ணிக்கோங்க, அதை சூஸ் பண்ணி எழுதுங்க. அடுத்தது செக்ஷன் பி. செக்ஷன் பியில் சோஷியல் மீடியா இஸ் ட்ரிகரிங் ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அமங் த யூத், பிரிசிபிட்டேட்டிங் டெப்ரெஷன் அண்ட் லோன்லினஸ் அப்படின்னு ஒரு பெரிய தலைப்பாக கொடுத்துருக்கான். சோஷியல் மீடியா என்றால் நம்ம இப்போ கூகுளில் பார்த்துட்ருக்கோம், யூடியூப்பில் பார்க்குறோம், ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், இது எல்லாம் சோஷியல் மீடியா. இந்த சோஷியல் மீடியா இஸ் ட்ரிகர் அப்படின்னா உன்னை தூண்டி விடுதுன்னு அர்த்தம், உன்னை கிளப்பி விடுதுன்னு அர்த்தம். ஒரு துப்பாக்கியில் இருக்கக்கூடிய ட்ரிகர், இந்த ட்ரிகரை அழுத்தினீங்கன்னா டக்குன்னு குண்டு வெடிக்குது. அப்போது அது வெடிக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது இந்த ட்ரிகர் பண்ணுறது தான். நீங்கள் ட்ரிகரை அழுத்தினா தான் அது வெடிக்கும். அப்போ ட்ரிகருங்கிற ஒரு காரியம் செய்வதற்கு முனைப்பாக இருக்கக்கூடிய, அது தூண்டக்கூடிய ஒரு விஷயம். ஸோ சோஷியல் மீடியா இஸ் ட்ரிகரிங் ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். இவன் காணா போயிடுவானோ அப்படிதான் ஆயிடுச்சு. ஒருத்தன் தன்னை தொலைச்சிடறான் சோஷியல் மீடியாவுக்குள்ள. 7 மணி நேரம் 8 மணி நேரம் நானும் உட்காந்து அப்படியே மொபைலை பார்த்துக்கிட்டே இருக்கான். ரோட்டில் போகும்போது மொபைலை நோண்டிட்டு போகிறான். சினிமா ஹோட்டலில் ஒரு இன்டர்வல் விட்டாக்க அந்த 10 மினிட்ஸுக்குள்ளே ஒரு தடவை அப்படியே மொபைலை நோண்டுறான். அதுக்குள்ளே என்ன ஏதுன்னு அப்படி பார்க்குறான். இப்போ எல்லாம் அப்படி போச்சு. அப்போது மனிதன் தன்னை இந்த சோஷியல் மீடியாவுக்குள் தொலைத்து விடுகிறான் என்று சொல்லப்படுகிறது. உண்மை, இட் இஸ் ட்ரூ. ஆனால் அட் த சேம் டைம், அதே சமயத்தில் சோஷியல் மீடியா இஸ் ட்ரிகரிங் ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். மிஸ் ஆகிடும், நம்ம காணா போயிடுவோம் என்கின்ற பயத்தை இந்த சோஷியல் மீடியா நமக்கு உருவாக்குகிறது. உண்மைதான். அமங்ஸ்ட் த யூத், இது இளைஞர்களுக்கு மத்தியில் சோஷியல் மீடியாவிற்குள் இளைஞர்கள் தங்களை தொலைத்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு வேற யாரை பற்றியும் தெரியாது. சொந்தக்காரங்களை பற்றி, அம்மா அப்பா அண்ணன் தம்பி தங்கச்சி, எதை பற்றி அவனுக்கு கவலை இல்லை, அக்கறை இல்லை, தேவையில்லை. ஒரு நல்ல மொபைல் இருந்து வித் ஒரு நல்ல தேவையான அளவுக்கு ஜிபி அந்த இன்டர்நெட் கனெக்ஷனோட நல்லா இருந்துச்சுன்னா அவனுக்கு போதும், அவனுக்கு வேற யாருமே தேவையில்லை. தன்னை தொலைத்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது ஒரு வகை உண்மை. அட் த சேம் டைம் precipitating depression and loneliness. டெப்ரெஷன், அப்படி நம்ம நினைச்சது நடக்கலை, நம்ம எதிர்பார்த்தது நம்ம கிடைக்கலைன்னா மைண்டு டிப்ரெஸ் ஆகுது இல்லையா, மன அழுத்தத்துக்கு உள்ளாகுது இல்லையா, அந்த மன அழுத்தம். அண்ட் லோன்லினஸ், தனியாக இருக்கும்.
நமக்கு யாருமே இல்லை, ஃப்ரெண்டு இல்லை, எதுவுமே இல்லை. அம்மா அப்பா ஊருக்கு போயிட்டாங்கல்ல, அப்பா இறந்து போயிட்டாங்க, அம்மா நம்ம கூட இல்லை. அப்போது நம்ம அப்படி தனியாக இருக்கோம். அந்த தனியாக இருக்கக்கூடிய அந்த தனிமை என்பதையும் மன அழுத்தம் என்பதையும் ப்ரிசிபிட்டேட் பண்ணுது. அதை அதை வீணாக்கிடுது. அதாவது தனிமையை போக்குகிறது, மன அழுத்தத்தை போக்குகின்றதாக இருக்கிறது. ஸோ ரெண்டுமே இருக்காது. இப்போ நீங்கள் இந்த டாப்பிக்கில் எழுதலாம், எப்படி இளைஞர்கள் சோஷியல் மீடியாவில் வீணா போகிறாங்கங்கிறதையும் எழுதணும். அப்படி வீணா போகாமல் இருக்கிறதுக்கு அவங்க எப்படி இந்த சோஷியல் மீடியாவை பயன்படுத்தணும் அப்படின்னு நீங்கள் எழுதணும். இட் இஸ் சிம்பிள். அப்போ நீங்கள் என்ன எழுதலாம், ஒரு ஆரோக்கியமான ஒரு சின்ன குரூப்பை ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ ஐஏஎஸ் படிக்கிறவங்கிறது யூபிஎஸ்சி அப்படின்னு ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணிக்கலாம். நாம் அதில் வந்து நமக்கு தெரிஞ்ச பாயிண்ட்ஸை நம்ம போடலாம், அவங்களுக்கு தெரிஞ்ச பாயிண்ட்ஸை போடலாம். இப்போ நீங்கள் நடுவில் இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். அப்போ இதே சோஷியல் மீடியா உங்களுக்கு எவ்வளோ பயனுள்ளதாக மாறுதில்ல. அப்போ இதெல்லாம் இது ஒரு பாயிண்ட். இது மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கணும். சரி, இந்த ஒரு பாயிண்ட்டு, அடுத்த பாயிண்ட்டு. அப்போது நீங்கள் என்ன பண்ணால் முன்னாடியே இதில் என்னென்ன பாயிண்ட்லாம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத யோசிக்கணும். இப்போ நம்ம ஒரு புக்கு கிடைக்கல, உடனே ஒரு இதில் வந்து நீங்கள் ஒரு ஆர்டர் போடலாம், கூகுளில் இதில் ஆர்டர் போடலாம், வீட்டுக்கு வேணுங்கிற திங்ஸ் நமக்கு வாங்கிக்கலாம், போகலாம், அலையிறது குறையுது, டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்டு குறையுது, சம்திங் லைக் திஸ். ஏதோ அப்படியே நீங்கள் எழுதணும். நிறைய விஷயங்களை எழுதி இதனால் நமக்கு என்ன நன்மை, இதே சமயத்தில் என்ன தீமை இருக்குது. நான் ஆன்லைன்லேயே எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ சாதாரண கடைக்காரன் என்ன ஆகும், அது ஒரு பாயிண்ட் இருக்குது. நான் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிடுறேன், எல்லா பொருளுமே எனக்கு ஆன்லைன்லேயே கிடைச்சிது, என் வீட்டுக்கே வந்துடுது, ஓகே ரைட். அப்போ அந்த தெருவில் கடை வச்சுருக்கானே அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய குடும்பம்லாம் என்ன ஆகும். அப்போது ஒரு அட்வான்டேஜ் நமக்கு கிடைக்குது, அதே சமயத்தில் இன்னொரு மிகப்பெரிய நஷ்டம்னு ஒரு பெரிய சாரத்து வந்துருக்கு. நீங்கள் அதையும் புரிஞ்சுக்கணும், அதையும் புரிஞ்சு நீங்கள் எழுதணும். நீங்கள் ஒரு சைடை மாத்திரம் எழுதக்கூடாது, அந்த சைடு இப்படியும் நடக்குது. அப்போ அதை நீங்கள் தீர்க்கறதுக்கு என்ன வழி. எல்லாமே ஆன்லைன் பர்ச்சேஸும் ஆன்லைன் பிஸ்னஸாக போனால் ஒரு 10 பேர் மட்டும்தானே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பெரிய பெரிய நிறுவனங்கள், அமேசான், ஃப்ளிப்கார்ட் என்ற ஒரு சில நிறுவனங்கள் தான் உலகம் முழுவதும் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பான். சாதாரண ஒரு கடைக்காரன் 10 டிவி வாங்குவான். ஆனால் இதே இது அமேசானில் இருக்கிறவன் 1000 டிவி வாங்குவான். அப்போ 1000 டிவி பர்ச்சேஸ் பண்ணும்போது அவனுடைய பர்ச்சேசிங் பவர் கூட. இவன் வந்து 5000 ரூபாய்க்கு ஒரு டிவி வாங்குறான்னா நான் 1000 டிவி வாங்கிறேன், எனக்கு என்ன விலைக்கு தரேன்னு கேட்பான். இவன் 5000 ரூபா இந்த கடைக்காரனுக்கு 10 டிவி வாங்குறவனுக்கு 5000 ரூபாய்க்கு கொடுத்தான்னா 1000 டிவி வாங்குறவன் என்ன செய்வான், எனக்கு 4000 ரூபாய்க்கு தரியா, வேணா 4100 ரூபா தரியா அப்படிமா. ஓகேன்னு சொல்லிட்டான்னா அவன் 4200 ரூபா 100 ரூபாய்க்கு ஒரு டிவி. இவன் 5000 ரூபாய்க்கு வாங்குறவன் என்ன விலைக்கு விற்க முடியும். அப்போ யார் அவன்கிட்ட போவான். ஸோ இங்கே தான் விலை குறைச்சலாக இருக்குது, அப்போ இங்கே தான் வாங்குவாங்க. இப்போ 1000 டிவி வாங்குறவன் நிறைய டிவி விற்க அவன் 2000 வாங்குவான், 3000 வாங்குவான், அவனுக்கு ப்ராஃபிட் கூட. இவன் கொஞ்சோண்டு வாங்குறதுனால இவனுக்கு பர்ச்சேசிங் பவர் கிடையாது. பர்ச்சேசிங் பவர் அவனுக்கு இல்லாததுனால அவனால் அதிக டிமாண்ட் பண்ணி குறைச்ச விலைக்கு பர்ச்சேஸ் பண்ண முடியாது. அப்போ இவன் செல்லிங் ரேட்டும் அவன் செல்லிங் ரேட்டும் டிஃப்ரெண்டாக, சம்திங் லைக் திஸ். இது மாதிரி நீங்கள் மெதுவாக யோசிக்கணும், இந்த சமுதாயத்தை பற்றி நீங்கள் சிந்திக்கணும். நான் ஆன்லைனில் போட்டால் வீட்டுக்கு எல்லாம் வந்துடுதுங்க, இது ஈஸி. ஆனால் இதற்கு பின்னாடி இந்த சமுதாயத்தில் இது என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறதையும் நீ யோசிச்சு பார்க்கணும் இல்லையா. அப்போ அந்த ஒரு குடும்பம் முன்னாடிலாம் தெருவுக்கு அண்ணாச்சி கடை இருக்கும், பலசர கடை. ஆனால் இப்போ எல்லா அண்ணாச்சி கடையும் காண போய் இப்போ எல்லாமே சூப்பர் மார்க்கெட்ஸாக வந்துருச்சு. அந்த சூப்பர் மார்க்கெட்டில் இந்த அண்ணாச்சியினுடைய குடும்பம் போய் வேலை செய்கிற ஆளாக மாறிட்டாங்க. சமுதாயத்தில் எவ்வளோ பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டு போச்சு இல்லையா. இப்படி நீங்கள் யோசிக்கணும். இப்படியெல்லாம் யோசிச்சு இதுக்கு என்ன தீர்வு என்பதை எழுதணும். ஸோ திஸ் இஸ் ஒன். அடுத்தது பாருங்க, நியர்லி ஆல் மென் கேன் ஸ்டாண்ட் அட்வர்சிட்டி பட் டு டெஸ்ட் த கேரக்டர் கிவ் ஹிம் பவர். நியர்லி ஆல் மென் கேன் ஸ்டாண்ட் அட்வர்சிட்டி. அட்வர்சிட்டி என்றால் வேறுபாடு. அட்வர்சிட்டி என்றால் நமக்கு இந்த நெகட்டிவ்னஸ் ஒரு நமக்கு ஏற்படுகின்ற துன்பங்கள், கஷ்டங்கள் இதெல்லாம் வரத்தான் செய்யும். ஆனால் எல்லா துன்பங்கள் கஷ்டங்கள் வந்தாலும் ஆல் மென் கேன் ஸ்டாண்ட், எல்லா துன்பங்களையும் தாண்டி எல்லா மனுஷனும் நின்றுடுவான். எல்லாருக்கும் துன்பங்கள் வரும், எல்லாருக்கும் கஷ்டங்கள் வரும். அந்த துன்பங்களையும் கஷ்டங்களையும் தாண்டி எல்லா மனிதர்களும் நின்று விடுவார்கள். ஆல் மென் கேன் ஸ்டாண்ட், நியர்லி கிட்டத்தட்ட எல்லாரும் நிற்பான். நியர்லி ஆல் மென் கேன் ஸ்டாண்ட் அட்வர்சிட்டி பட் டு டெஸ்ட் த கேரக்டர். ஆனால்
அந்த அட்வர்சிட்டி என்கின்ற தீமை அல்லது அந்த கஷ்டம் நமக்கு வரும்போது எவன் ஒருத்தன் தன்னுடைய கேரக்டரை பில்ட் பண்ணிக்கிறானோ அதுதான் உனக்கு பவரை கொடுக்கும். எல்லாரும் தான் அட்வர்சிட்டி வரும், எல்லாரும் தான் அட்வர்சிட்டி தாங்கிக்குவான். ஆனால் அந்த அட்வர்சிட்டி இருந்தால் கூட ஒன் who stands for his character that gives him power. இதுதான் அந்த எஸ்ஸே. கஷ்டம் வருது, தப்பு பண்ணக்கூடாது. நீ ஒரு இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, ரொம்ப கஷ்டம், வீட்டில் போய் அவ்வளோ இருக்கு, கொஞ்சோண்டு இப்போ திருடுறதுக்கு சான்சஸ் இருக்கு, யாரும் கண்டுபிடிச்சிட மாட்டாங்க, அப்போ நம்ம திருடினா உங்கள் கேரக்டர் போயிடுது இல்லையா? ஆனால் அந்த சூழ்நிலையும் நீங்கள் அப்படி நின்றுட்டீங்க அப்படின்னா தட் கிவ்ஸ் யூ பவர். உங்கள் முதலாளி என்ன பண்ணுவான், எவ்வளோ நாளவன், ரொம்ப நாணயமானவன், அப்போ உங்களுக்கு ஒரு நல்ல பவர்ஃபுல்லான போஸ்ட் அவரே கொடுப்பார். அவரே உங்களை வந்து ரொம்ப பக்கத்தில் வச்சுக்கார். இன்னொரு பிரான்ச் ஆரம்பித்தா உங்களை கொண்டு போய் அங்கே இன்சார்ஜாக போடுவார். அதுவே உங்களுக்கு அதான் பவர்னு பேர். இந்த விஷயத்தையும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் நல்ல கேரக்டர் உடையவங்க, கஷ்டமான சூழலில் நல்ல கேரக்டரை பில்டப் பண்ணி கரெக்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா இட் கிவ்ஸ் யூ பவர். ஆனால் வெறுமன கஷ்டம் வந்து தாங்கிக்கிட்டேன், ஆனால் சின்ன சின்ன தப்பெல்லாம் நான் பண்ணிக்கிட்டேன், ஆனால் தாங்கிக்கிட்டேன் அப்படின்னா அது உங்களுக்கு பவர் கிடையாது. இதுதான் சிம்பிள். இதை நீங்கள் எப்படியும் 5 பக்கம் 6 பக்கத்துக்கு கதையடிக்காமல் ஒரு பாயிண்ட்டை சொல்லணும், அந்த பாயிண்ட்டை எப்படி நிரூபிக்கணும், லாஜிக்கலாக இதுக்கு என்னென்னலாம் காரணங்கிறத பற்றியெல்லாம் பேசலாம் அப்படி நீங்கள் யோசிக்கணும். அடுத்தது 3, all ideas having large consequences are always simple. பின் விளைவுகளை நிறைய ஏற்படுத்தக்கூடிய எல்லா ஐடியாஸுமே சிம்பிளாக தான் இருக்கும். சிம்பிள் ஐடியாஸ், அந்த சிம்பிள் ஐடியாஸ் தான் ஹேவிங் லார்ஜ் கான்சிக்வன்சஸ், பின் விளைவுகள். அந்த பின் விளைவுகள் என்பது நல்லதா கெட்டதான்னு தான் சொல்றேன். நல்ல விளைவுகளாகவும் இருக்கலாம், தீய விளைவுகளாகவே இருக்கலாம். ஸோ நல்ல விளைவுகளோ தீய விளைவுகளோ ஏற்படுத்தக்கூடிய எல்லா ஐடியாஸும் சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ த ஐடியா இஸ் சிம்பிள், பட் அதனுடைய விளைவு பார்த்தீங்கன்னா கிரேட். எனக்கு முதல் சொன்னதான், நான் ரொம்ப கஷ்டமான சூழல் இருக்கேன், என் குடும்பமே பட்னியில் கிடக்குது, என் பிள்ளைங்களுக்கு பால் வாங்க கூட கஷ்டம் இல்லை, ஏன் நான் திருடக்கூடாது? இட் இஸ் சிம்பிள். ஆனால் இதனுடைய விளைவுகள் என்ன இல்லையா? இட்ஸ் சிம்பிள். லாஜிக்கெல்லாம் கரெக்ட் தானே? எல்லாரும் இருக்கான், என் பிள்ளைங்க பட்னியாக கிடக்குது, என் குடும்பமே தெருவில் நிற்குது, நான் என்ன பண்ண முடியும்? நான் என்ன பண்ண முடியும்? இந்த சமுதாயம் எனக்கு என்ன செஞ்சுருக்கு, இந்த அரசாங்கம் எனக்கு என்ன பண்ணுச்சு? அப்போது சிம்பிள், நான் திருடுவேன், நான் ஏமாத்துவேன். கரெக்டு தான், இட்ஸ் சிம்பிள். ஆனால் இதனுடைய கான்சிக்வன்சஸ் என்ன? நீங்கள் திருடுறீங்க, குடும்பத்தை சப்போர்ட் பண்ணுறீங்க, 2வது தடவை 3வது தடவை 5வது தடவை திருடும்போது மாட்டிக்கிட்டீங்கன்னா நீங்கள் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னாக்கா ஒட்டுமொத்தமே லாஸ் ஆகிடும் இல்லையா? அப்போது சிம்பிள் தான். ஆனால் அதனுடைய கான்சிக்வன்சஸ், விளைவுகள் இருக்குது பாருங்கள். கொஞ்ச நாளைக்கு நல்ல விளைவுகளே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கோம், திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மோசமான விளைவுகளை ஏற்படுத்திட்டு போயிடும். சிம்பிள் தான், ஆனால் அதனுடைய கான்சிக்வன்சஸ் கிரேட். இதை தான் இங்கே சொல்லணும். ஆல் ஐடியாஸ் ஹேவிங் லார்ஜ் கான்சிக்வன்சஸ், பெரிய பெரிய விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய எல்லா கருத்துக்களும் சிம்பிளாக தான் இருக்கும். த காஸ்ட் ஆஃப் பீயிங் ராங் இஸ் லெஸ் தேன் த காஸ்ட் ஆஃப் டூயிங் நத்திங் தான். த காஸ்ட் ஆஃப் பீயிங் ராங், த காஸ்ட் ஆஃப் பீயிங், நீங்கள் தப்பு செய்கிறீங்க, ஒரு காரியத்தை செய்கிறீங்க, ஒரு காரியத்தை செய்யும் போது நான் இந்த காரியத்தை செய்து முடிக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் இறங்க, உதாரணம் இப்போ ஐஏஎஸ் என்கின்ற இந்த காரியத்தை நான் செஞ்சு முடிக்க போகிறேன், நீங்கள் இறங்கிட்டீங்க. ஆனால் கொஞ்ச நாள் கழித்து தான் படிக்கிறீங்க, இதுக்காக கஷ்டப்படுறீங்க, ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, ஸோ மெனி ஹவர்ஸில் நீங்கள் செலவு பண்ணிட்டீங்க. ஆனால் கடைசியில் இது ஏன்டா செலவு, இந்த இதை நாம் எடுக்காமல் இருந்திருக்கலாமோ என்று உங்களுக்கு தோணுது. இந்த டெசிஷன் ராங் என்று ஒரு 3 வருஷம் 4 வருஷம் கழிச்சு உங்களுக்கு தோணுது. அதாவது இதை எடுத்து இதை பற்றிய நாலேஜ் எல்லாம் கெயின் பண்ணுறீங்க, முயற்சி செய்கிறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. ஆனால் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் கழித்து ஒரு தடவை எழுதி பார்க்குறீங்க, தோற்று போகிறீங்க, 2வது தடவை எழுதி பார்க்குறீங்க, தோற்று போகிறீங்க. இந்த முடிவு எடுத்தது நமக்கு தவறு என்று இப்பொழுது உங்களுக்கு தோணுது. அதனால் ஏற்படுகின்ற விளைவுகள். ஸோ த காஸ்ட் ஆஃப் பிகினிங், த காஸ்ட் ஆஃப் பீயிங் ராங், நீங்கள் தவறு என்பதனுடைய விலை, தவறான காரியத்தை செய்துவிட்டீர்கள் என்பதனுடைய விலை என்பது ஒரு காரியமும் செய்யாமல் இருக்கிறதுனால ஏற்படுகின்ற விளைவை விட அது குறைச்ச. The cost of being wrong is less than the cost of doing nothing. ஒன்றும் செய்யாமல் இருக்கிறத விட. ஐயா இதெல்லாம் நமக்கு ஒன்றும் ஒத்து வராதுங்க, இதெல்லாம் நமக்கு வேணாம் சார் அப்படின்ட்டு ஒருத்தன் ஒன்றும் செய்யலை. ஆனால் அதை விட
2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் இதுக்காக நீங்கள் கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணி ஒரு தடவை போகிறீங்க 2 தடவை போகிறீங்க, தோற்று போயிட்டீங்க. எவ்வளோ கஷ்டம் உங்களுக்கு. கவலைப்படாதீங்க. குரூப் முதல் வீடியோவில் சொன்னதுதான். குரூப் 1ல் ஜெயிப்பீங்க, குரூப் 2லையாவது ஜெயிப்பீங்க, குரூப் 2Aல ஜெயிப்பீங்க, குரூப் 4லையாவது ஜெயிப்பீங்க. இது விளைவு உங்களுக்கு சும்மா போகவே போகாது. ஸோ இது நஷ்டம் மாறித்தான் தெரியும். ஆனால் இது நஷ்டம் இல்லை, ஏதோ ஒரு வகையில் இது உங்களுக்கு நல்லது செய்யும். ஆனால் ஒன்றுமே செய்யாமல் ஒருத்தர் இருந்தான்னா அவனுக்கு என்ன கிடைக்கும்? ஒன்றுமே கிடைக்காது. ஸோ இதுதான் இது. ஸோ த காஸ்ட் ஆஃப் பீயிங் ராங் இஸ் லெஸ் தேன் த காஸ்ட் ஆஃப் டூயிங் நத்திங். இது 2024 கேட்ட கொஸ்டின்ஸ். இப்போ இந்த 8 கொஸ்டினை நீங்கள் வச்சுங்க, பாருங்க எந்த கொஸ்டினை எடுத்தால் இந்த நாளில் எதை எடுக்கிறது, இந்த நாளில் எதை எடுக்கிறது நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கல்ல. ஏன்னா எல்லாமே இப்போ நான் சொன்னதை வச்சு பார்த்தீங்கன்னா ஒன்றும் கஷ்டமான எஸ்ஸெல்லாம் இல்லை. சாதாரண நம்ம குடும்ப வாழ்க்கையில் நம்ம சுற்றி நடக்கிற விஷயத்தை தான் கேட்குறான். அப்போ இது கஷ்டம் இல்லை. ஆனால் எதை எடுத்தால் உங்களால் 5-6 பக்கத்துக்கு கொண்டு போக முடியும், அந்த அளவுக்கு கண்டென்ட் உங்களுக்கு எந்த எஸ்ஸேல இருக்குன்னு நீங்கள் யோசிக்கணும். அங்கே தான் நீங்கள் பார்க்கணும். அடுத்தது 2023. அதில் திங்கிங் இஸ் லைக் எ கேம். சிந்திக்கிறது என்பது ஒரு கேம். இட் டஸ் நாட் பிகின் அன்லெஸ் தேர் இஸ் அன் ஆப்போசிட் டீம். திங்கிங்கிறது ஒரு விளையாட்டு மாதிரி. திங்கிங் இஸ் லைக் எ கேம். இட் டஸ் நாட் பிகின் அன்லெஸ் தேர் இஸ் அன் ஆப்போசிட் டீம். ஒரு ஆப்போசிட் டீம்னு ஒன்று இருந்துச்சுன்னா தான் இந்த திங்கிங் என்கின்ற ஒரு கேம் தொடங்கும் அப்படின்பா. அதாவது உங்களுக்கு ஒரு எதிர்மறையாக செயல்படுகின்ற ஒரு ஆப்போசிட் டீம் ஒன்று இருக்குன்னு வச்சுங்க, அப்போ தான் நீங்கள் சிந்திப்பீங்க. நீங்கள் உங்களுக்கு எந்த விதமான ஒரு அப்போசிஷனும் இல்லைன்னு வச்சிங்களேன், உங்கள் லைஃப் ஸ்மூத்தாக போய்கிட்டே இருக்கும். ஆனால் உங்களுக்கு ஒரு இதில் அப்போசிஷன் வருதுன்னு வச்சிங்களேன், அப்போ அதை ஓவர் கம் பண்ணுறது எப்படின்னு நீங்கள் சிந்திப்பீங்க. அப்போ தான் சிந்திப்போம். இப்போ நான் என்னுடைய லைஃப் ஈஸியாக போய்கிட்டே இருக்குது, நான் எதை பற்றியும் சிந்திக்கவே மாட்டேன். ஆனால் இப்போ நான் இந்த ஒர்க்கை நான் எடுத்திருக்கேன். எடுக்கும்போது எனக்கு கொஞ்சம் ஒரு சிம்பிளாக கூட இருந்திருக்கும். ஆனால் இதை நான் ஒர்க் பண்ண இது எனக்கு சேலஞ்சாக கூட மாறிடும் இல்லையா? ஸோ அதுதான் இது. அப்போ யாராவது என்னை ஆரம்பிக்கும் போது பிரமாதமாக சொன்னேன், நம்மை விட்டால் வேறு யார் அப்படின்னா சவடால் விட்டியா என்னையா பண்ண. அப்போது எனக்கு ஒரு அப்போசிஷன் யாராவது என்னை ஏதாவது சொல்லிட்டான், அப்போ ஐ ஹாவ் டு டூ மோர், அப்படி தானே வரும். அப்போது எனக்கு ஒரு அப்போசிஷன் இருந்துச்சுன்னா தான் நான் இன்னும் என்னால் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக செய்ய முடியும். இதுதான் ஐடியா. அடுத்தது விசனரி டெசிஷன் மேக்கிங் ஹேப்பன்ஸ் அட் தி இன்டராக்ஷன் ஆஃப் இன்ட்யூஷன் அண்ட் லாஜிக். விசனரி டெசிஷன் மேக்கிங். விசன் அப்படின்னா அப்படியே கண்ணை திறந்துக்கிட்டே காணுகின்ற ஒரு காட்சி, தட் இஸ் கால்ட் விசன்னு பேர். அப்படியே இருக்கும். விசனரி டெசிஷன் மேக்கிங். ஒரு தீர்மானிக்கிறீங்க, நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்க, ஒரு தீர்வு காண்றதுக்கு ஒரு தீர்மானம் செய்கிறீங்க, அப்படியே நீங்கள் கற்பனையாக செய்கிறீங்க. விசனரி டெசிஷன் மேக்கிங் ஹேப்பன்ஸ். இது எப்போ நடக்கும் அப்படின்னா ஹேப்பன்ஸ் அட் தி இன்டர்செக்ஷன் ஆஃப் இன்ட்யூஷன் அண்ட் லாஜிக். அது நம்ம மனசுக்கு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இன்ட்யூஷன் என்றால் உள்ள தூண்டல், உள் உணர்வு. உங்கள் உள் உணர்வு உங்களை இந்த காரியத்தை செய்யணும் தூண்டும். அண்ட் லாஜிக். ஒரு லாஜிக்காக நீங்கள் யோசிக்கணும். உங்கள் உள் உணர்வு தூண்டுதுங்கிறதுக்காக நீங்கள் காரியத்தை செய்ய முடியாது. உள் உணர்வும் தூண்டணும், லாஜிக்காக நீங்கள் ஆர்கியூ பண்ணி பார்க்கணும். அப்படி பண்ணினீங்கன்னா உங்களால் விசனரி டெசிஷன் மேக்கிங் இஸ் பாசிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நானே என்ன எடுத்துக்கேன், எனக்கு சரி இந்த ஐஏஎஸ் டீச் பண்ணணும் அப்படின்னு ஏன் தோணுச்சு. அப்போ எனக்கு என் உள்ளத்துக்குள்ளே இருந்து ஒரு இன்ட்யூஷன், சரி நம்ம இதெல்லாம் செய்யலாம், ஏன் நம்மளால் ஒரு 100 ஐஏஎஸ் உருவாக்க முடியாதா, நம்மளால் செய்ய முடியாதா அப்படின்னு எனக்கு உள்ள ஒரு இன்ட்யூஷன். உடனே லாஜிக்காக நான் யோசிக்கிறேன், நான் என்ன படிச்சிருக்கேன், நான் என்ன செஞ்சுருக்கேன், எனக்கு என்னுடைய நாலேஜ் என்ன, இதுக்கு என்னென்ன ரிசோர்ஸஸ் இருக்குது, அதெல்லாம் நம்மளால் செய்ய முடியுமா. உடனே நான் எல்லாத்தையும் அந்த ரிசோர்ஸஸ் பூரா கலெக்ட் பண்ணி எல்லாத்தையும் வச்சுக்கிறேன். பழைய கொஸ்டின் பேப்பர் எல்லாத்தையும் பார்த்துட்டு இதை என்னால் முடியுமா அப்படின்னு முடிக்கிறேன். இப்போ தான் நான் டெசிஷன் மேக்கிங் வரேன். ஸோ மை டெசிஷன் மேக்கிங் இஸ் பாசிபிள். எப்போ என்னுடைய இன்ட்யூஷனும் இருக்கணும், நான் லாஜிக்கெல்லாம் ஆர்கியூ பண்ணுறேன். ஹூ ஆம் ஐ, நான் யார், நான் என்ன பண்ணியிருக்கேன், என்ன படிச்சிருக்கேன், நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன், நான் என்ன ஒரு பெரிய காலேஜில் ஒரு ப்ரொஃபஸராக இருந்து இந்த சப்ஜெக்டில் இப்படியே பெரிய மாஸ்டர் பண்ணி இப்படி வந்தானா, நான் யாரா,
என்னால் இதை செய்ய முடியுமா என்று லாஜிக்கலாக நான் ஒவ்வொன்றா கொஸ்டின் பண்ணுறேன். ஒவ்வொன்றா கொஸ்டின் பண்ணி எஸ் பாசிபிள், எஸ் பாசிபிள், எஸ் பாசிபிள்னு ஒவ்வொரு லாஜிக்கல் கொஸ்டினையும் நான் பாசிபிள் பாசிபிள் பாசிபிள்னு வருது. ஓகே, அப்போது நம்மளால் முடியும். அப்போ முடியும்னா இதுக்கு எனக்கு என்ன மெட்டீரியல் என்ன, அப்போ என்னென்ன மெட்டீரியல்லாம் இருக்குது எல்லாத்தையும் சர்ச் பண்ணி, ஓ இந்த மெட்டீரியல்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நம்மளால் இது பாசிபிள். ஓகே, எல்லா மெட்டீரியலையும் வாங்கு, எல்லா மெட்டீரியலையும் வச்சு பார்த்துக்கிட்டு இனிமேல் நமக்கு பாசிபிளா. அப்போது ஒவ்வொரு லாஜிக்கலாக நான் ஒவ்வொரு கொஸ்டினாக லாஜிக்கலாக நான் திங்க் பண்ணி அடுத்த ஸ்டெப் போய் எஸ் பாசிபிள் அப்படின்னு ஒரு கட்டம் வரும்போது நான் டிசைட் பண்ணுறேன் இது நம்மளால் செய்ய முடியும். சம்திங் லைக் திஸ். இதையே விட்டிங்கன்னா நான் ஒரு பக்கம் எழுதிடுவேன். இது மாதிரி நீங்கள் உங்கள் லைஃப்பில் நிறையா இருக்கும். இது மாதிரி நீங்களாக கற்பனையாக இன்னொன்று எடுத்துக்கிட்டு நீங்கள் பண்ணலாம். இப்போது பாகிஸ்தான் அல்லது சைனான்னு ஒரு பிரச்சனை இல்லைன்னு வச்சுங்க, இந்த நாடு இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் இந்த அளவுக்கு நடந்திருக்குமா? இப்போ நீங்கள் பகல்காமில் இந்த இது நடக்குது, இது நடக்காமல் இருந்திருந்தால் அந்த ஆப்ரேஷன் சிந்தூர் நடந்திருக்குமா? நம்முடைய ஆர்மியினுடைய பலம் தெரிஞ்சிருக்குமா? இங்கே உட்காந்துக்கிட்டே இன்னொரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு 150 கிலோமீட்டருக்கு இடையில தள்ளி இருக்கக்கூடிய இந்த பக்கம் ஒரு பில்டிங், இந்த பக்கம் எதையும் விட்டுட்டு இந்த நடுவில் இருக்கிற ஒரு பில்டிங்கை மாத்திரம் அட்ரான். எவ்வளோ துல்லியமான அட்டாக்! இது எப்போ பாசிபிள்? இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்ததுனால தானே. அப்போது இதை தான் நீங்கள் யோசிக்கணும். ஸோ திஸ் இஸ் தி பாயிண்ட். அடுத்தது, நாட் ஆல் ஹூ வாண்டர் ஆர் லாஸ்ட். நாட் ஆல் ஹூ வாண்டர் ஆர் லாஸ்ட். வாண்டர் அப்படின்னா அலைஞ்சி திரிகிறவன், அப்படியே ஒரு இடத்துல இல்லாமல் அலைஞ்சி திரிகிறவன். நாட் ஆல் ஹூ வாண்டர், சுற்றி திரிகிறவன் அலைஞ்சி திரிகிறவன் எல்லாருமே லாஸாக போயிட்டான், கஷ்டப்பட்டுட்டான், தன்னை இழந்து போயிட்டான்னு இல்லை, அதுலேயே ஜெயிக்கிறவனும் இருக்கான் இல்லையா? சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊர் விட்டு ஊர் இப்படியே அலைகிறான், ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா அவன் பெரிய ஆளாக இருப்பான், அவன் பெரிய அச்சீவ்மெண்ட்லாம் பண்ணிவிடுவான். இப்போ நீங்கள் பாஷியான், யுவான் சுவாங் என்பவர் இந்தியாவுக்கு அப்படியே அப்போ வந்தான்னா எதில் வந்திருப்பான்? ஏன்னா காரு டாக்ஸியாக பிளேனாக இருந்துச்சு. அப்போது இந்தியா முழுவதும் சுற்றிருக்கான், ஏதோ ஒரு நாட்டிலிருந்து இங்கே ஒருத்தன் சுற்றிருக்கான். இன்னைக்கு சரித்திரத்தில் அவன் இடம் பிடிச்சிட்டானா? ஹீஸ் அ வாண்டரர். அவனுக்கு ஒன்றும் பெரிய குறிக்கோள்லாம் கிடையாது. அப்போது எந்த குறிக்கோளும் இல்லாமல் அப்படியே ஒரு நாடு விட்டு ஒரு நாடு போய் அந்த நாட்டை அப்படியே சுற்றி பார்த்து அந்த நாட்டினுடைய கல்ச்சர், கலாச்சாரம், சிவிலைசேஷன், மக்களினுடைய பழக்கவழக்கம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதை ரெக்கார்ட் பண்ணுறான். அதுவே அவனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் ஆகிடுது. ஹிஸ்டாரிக்கலாக அவன் பெரிய ஹிஸ்டாரிக்கல் பர்சனாலிட்டியாக மாறிடலாம். தட் இஸ் நாட் ஆல் ஹூ வாண்டர் ஆர் லாஸ்ட். சுற்றி திரிகிறவன் அலைஞ்சி திரிகிறவன் எல்லாருமே வீணாக போயிடுறதில்ல, ஜெயிக்கிறவனும் இருக்கான். அடுத்தது 4, inspiration for creativity springs from the effort to look for the magical in mundane அப்படின்னு பேர். ஸோ இது MUNDANE முண்டேன்னு இருக்கும். ஆனால் நீங்கள் இது எப்படி படிக்கணும்னா மண்டேன், MUN மண்டேன் அப்படின்னு படி. மண்டேன், MUN டேன்ங்கிறத டேன், மண்டேன் அப்படின்னு படிக்கணும். ஸோ மண்டேன் அப்படின்னு சொன்னால் வெரி ஜஸ்ட் அண்ட் ஆர்டினரி, சாதாரணமான, எர்த்லி. இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷன், இந்த பூமியில் இருக்கிற ஒரு சாதாரண மனுஷன். ஸோ எர்த்லி, பேர்ட்லி, ஆர்டினரி அப்படிங்கிற அர்த்தம். இப்போ பாருங்க, இன்ஸ்பிரேஷன் ஃபார் கிரியேட்டிவிட்டி. ஏதாவது ஒரு புதுமையை செய்ய வேண்டும் என்று நம் உள்ளத்தில் தோன்றுகின்ற அந்த இன்ஸ்பிரேஷன், அந்த எண்ணமானது, இன்ஸ்பிரேஷன் ஃபார் கிரியேட்டிவிட்டி ஸ்ப்ரிங்ஸ் ஃப்ரம் the effort to look for the magical in mundane. In சாதாரண மனுஷன், very ordinary, worldly, இந்த உலக எண்ணங்கள், உலக ஆசைகள், இந்த பூமியில் இருக்கக்கூடிய சாதாரண எண்ணங்களின் மீது ஆசை கொண்டிருக்கக்கூடிய அந்த earthly மேனுடைய for magical in mundane. அந்த earthly மேனுடைய வாழ்க்கையில் ஒரு மேஜிக்கல் டேர்னிங்கை ஏற்படுத்தும் இந்த கிரியேட்டிவிட்டி என்பது. ஸோ இந்த கிரியேட்டிவிட்டி என்கின்ற இன்ஸ்பிரேஷன் ஃபார் கிரியேட்டிவிட்டி ஸ்ப்ரிங்ஸ், அது எதிலிருந்து தோன்றுகிறது அப்படின்னா ஃப்ரம் த எஃபர்ட் டு லுக் ஃபார் த மேஜிக்கல் இன் மண்டேன். இந்த மண்டேன் என்கின்ற ஆர்டினரி வேர்ல்ட்லி பீப்புளினுடைய லைஃபை ஒரு மேஜிக்கலாக மாற்றணும். சாதாரண மனுஷனை நீங்கள் அப்படி ஒரு தரமுள்ள மனிதனாக, ஒரு சமுதாய பொருளாதாரத்தில் மிஞ்சிய மனிதனாக சாதாரண மனுஷனை நீங்கள் மாற்றுறீங்க பாருங்கள்,
அதுல தான் அந்த எஃபர்ட்ல தான் உங்க கிரியேட்டிவிட்டி என்ற இன்ஸ்பிரேஷன் இருக்கு அப்படின்னு சொல்றோம். இது ஒரு டாபிக். இது 4. இந்த 4ல we can choose one. அடுத்த 4 பாருங்க. Girls are weighed down by restrictions. Girls are weighed down. அதாவது அவர்கள் அழுத்தப்படுகிறார்கள். அந்த சுமையினால் அவர்கள் அழுத்தப்படுகின்றார்கள். என்ன சுமை? Girls are weighed down by restriction. பெண்களுக்கு அப்படின்னா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. அப்படியா, நீ தனியாலாம் போவேனா, அம்மா கூட்டிட்டு போ, அண்ணன் கூட போயிட்டு வா, நீ தனியா அங்க போகாத, இங்க போகாத, அதை செய்யாத, இதை செய்யாத, இது பெண்களுக்கு இந்த வேலை சரியா இருக்காது, அப்படி இப்படின்னு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன். இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ல எப்படி பெண்கள் மேல வர முடியும்? ஸோ பெண்கள் முன்னேற்றத்திற்கு தடையாக இருப்பது இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் தான். ஸோ கேர்ள்ஸ் ஆர் வெய்ட் டவுன் பை ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். பட் ஆனால் பாய்ஸ் டிமாண்ட்ஸ். ஆனால் பையன் என்ன பண்றான்? டிமாண்ட் பண்றான். இவங்களுக்கு எல்லாத்துலேயும் ரெஸ்ட்ரிக்ஷன். அவனுக்கு எதுலையுமே ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. அவன் ஒரு தனி ஒன்றை டிமாண்ட் பண்ணி எனக்கு இதை கொடு, இந்த சுதந்திரமும் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு டிமாண்ட் பண்ணுறான். பாய்ஸுக்கு எல்லா சுதந்திரமும் இருக்கு. ஆனால் அதே சமயத்தில் ஹி டிமாண்ட்ஸ் மோர். இன்னும் அதிகமாக சுதந்திரத்தை அவன் கேட்டு வாங்கிக்கிறான். ஸோ இவன் அதிகமான சுதந்திரத்தை அடைவதும் நல்லதில்லை, பெண்களுக்கு சுதந்திரமே இல்லாமல் அமுக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறது நல்லதில்லை. இந்த ரெண்டுமே கெடுதல். அதான் girls are weighed down by restrictions but boys demands two equally harmful decision. இந்த ரெண்டுமே equally harmful, ரெண்டுமே சமமாக harmful, தீமையை உண்டாக்கக்கூடிய டெசிஷன், தீர்வுகள், முடிவுகள். ரெண்டுமே தீமையை உண்டாக்கக்கூடிய முடிவுகள். பையன் அப்படின்னா இஷ்டத்துக்கு பா, நான் பசங்களோட 5 நாள் நான் வெளில போகிறேன். எங்கே எதிரோட போகிறீங்க? என் ஃப்ரெண்டு கார் வச்சுனா அவன் காரில் தான் போகிறேன். அவன் ஏஜ் என்ன, அவனுக்கு லைசன்ஸ் இருக்கா, எவன் ஓட்டு காரு, எங்கே போகிறான், என்ன செய்கிறான், அங்கே போய் என்ன செய்ய போகிறாங்க தெரியாது. ஸோ ஹி டிமாண்ட்ஸ் மோர். அந்த மோரை வி பர்மிட். இதே இது கேர்ள்ஸு சாதாரணமாக அப்பாப்பா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர்றாங்கப்பா, 2 பேரையும் சேர்ந்த கடையில் போய் இந்த திங்ஸ் வாங்கிட்டு வரேன்னா தனியாலாம் போகாது. ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன். அப்போ அவங்களுக்கு ஒரு கடைக்கு போக தெரியாது, ஒரு பொருளை வாங்க தெரியாது, அவங்களுக்கு எங்கேயும் போய் எதையும் செய்கிற பழக்கம் கிடையாது, எல்லாமே இல்லாமல் போயிடும். அதுவும் மோசம், இதுவும் மோசம், ரெண்டும் ஈக்குவலான ஹார்ம்ஃபுல் டெசிஷன்ஸ். அடுத்தது மேத்தமேட்டிக்ஸ் இஸ் த மியூசிக் ஆஃப் ரீசன். இதுதான் மிக முக்கியமானது. இது ஒன்றை வச்சுட்டு நீங்கள் எழுதலாம். மேத்தமேட்டிக்ஸ் இருக்கு பாருங்க, இந்த உலகத்தில் எல்லாத்துக்கும் அடிப்படை மேத்தமேட்டிக்ஸ். ஆர்ட்ஸாக இருந்தாலும் சரி, சயின்ஸாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு கலையை எடுத்துங்க, மேத்தமேட்டிக்ஸ் இல்லாமல் இருக்கவே இருக்காது. நீ ஒரு சிற்பம் செய்கிறவன், அவனுக்கு ஒரு கணக்கு இருக்கு. இந்த கால் எந்த அளவு, அதனுடைய ஹைட் இவ்வளோ இருந்தால் இது இவ்வளோ ஹைட் இருக்கணும், இது இவ்வளோ ஹைட் இருக்கணும், இந்த உயரம் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல இதுவும் என்ன ப்ரொப்போர்ஷன் இருக்கணும், மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன். அப்போ தான் அவன் சிற்பமே ஒரு சிற்பம் செய்வதற்கும் ஒரு ஓவியம் தீட்டுவதற்கும். அதே சமயத்தில் ஒரு இசைக்கிறவன் இதை எவ்வளவு செகண்ட் மேலே இழுக்கணும், எவ்வளோ செகண்ட்ஸ் மேலே கொண்டு போகணும், அப்புறம் எவ்வளோ செகண்ட்ஸ் கீழே இருக்கணும், இதுக்கெல்லாமே ஒரு கணக்கு இருக்குல்ல. அதான் மேத்தமெட்டிக்ஸு. ஸோ ஆர்ட்ஸில் எல்லா ஆர்ட்ஸ்லேயும் மேத்தமெட்டிக்ஸ் இல்லாத ஒரு ஆர்ட்டே கிடையாது. சயின்ஸு சொல்லவே வேண்டாம். சயின்ஸ் நீங்கள் வெதர் இட் இஸ் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி ஆர் எனிதிங், இந்த உலகத்தில் எல்லாத்துலேயுமே மேத்தமெட்டிக்ஸ் இருக்குது. ஸோ மேத்தமெட்டிக்ஸ் இஸ் த மியூசிக் ஆஃப் ரீசன். மியூசிக்னா ஒரு இசை, ஒரு ரீசன், ஒரு ரீசனிங் பவருடைய இசை, ரீசனிங் பவரோட இசைந்து செயல்படுவது கணிதம். ஒன்றும் இல்லை, மேத்தமெட்டிக்ஸ் இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லைன்னு நீங்கள் எழுதிட்டீங்கன்னாவே போதும். அவ்வளோதான். நான் சொல்ல மாதிரி நீங்கள் ஆர்ட்ஸ்ல எல்லாம் மேத்தமெட்டிக்ஸ் இருக்குன்னு நீங்கள் சொல்லி பாருங்கள், சயின்ஸில் மேத்தமெட்டிக்ஸ் இருக்குன்னு நீங்கள் சொல்லி பாருங்கள். சயின்ஸில் மேத்தமெட்டிக்ஸ் இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆர்ட்ஸில் ஒவ்வொரு இடத்துலையும் இருக்குது. லிட்ரேச்சர் இருக்குது. அவன் மீட்டர், இத்தனை சிலபிள் இருக்கணும், இது இப்படி இருக்கணும் சொல்கிறான்ல, இப்படி இருக்கணும், இத்தனை இருக்கணும், இத்தனை சிலபிள் இருக்கணும், அப்போ தான் இந்த இது வரும். அப்போ அதெல்லாம் ஒரு கால்குலேஷன் தானே இல்லையா? நேர் அசை, நிறையசை, ஒரு நேரசை, ஒரு நிறையசை, 2 நேரசை, ஒரு நிறையசை, இப்படி அதுக்கு ஒரு கால்குலேஷன் இருக்குது. இந்த கால்குலேஷன், இந்த வாய்ப்பாடு, இந்த ஃபார்முலா, இதெல்லாம் போட்டால் தான் அது வரும். அப்போ எல்லாத்துக்குமே என்ன இருக்குது? மேத்தமெட்டிக்ஸ் இருக்குது. ஸோ தட் இஸ்.
அடுத்தது மூணாவது, a society that has more justice is a society that needs charity. A society that has more justice, எந்த சமுதாயத்தில் ஜஸ்டிஸ் நீதி அதிகமாக இருக்கிறதோ, எங்க நீதி அதிகமாக இருக்கிறதோ, a society that has more justice is a society that needs charity. charity என்ன தர்மம். தர்மம்னா பிச்சை போடுறதுன்னு அர்த்தம். நீங்க ஒரு நல்ல காரியத்தை செய்யறதுக்கு கூட அது கூட அதான் சேரிட்டி, தர்மம். நீங்க தர்மம் அப்புறம் தர்மம் என்பது தர்மம் செய்வது, இன்னொருத்தருக்கு உதவி, சாதாரண ஒருத்தருக்கு உதவி செய்யறது, அந்த உதவி செய்யறதுங்கிறது பணமாக தான் இருக்கணும், இந்த பிச்சை போடுறதுன்னு கிடையாது. ஒரு நல்ல வார்த்தைகளை நீங்கள் அவளுங்களுக்கு சொல்லி அந்த நேரத்தில் அவனுக்கு ஒரு இதமான மனநிலையை உருவாக்குனா கூட அது கூட ஒரு ஜஸ்டிஸ். ஸோ அப்போ இதுதான் எ சொசைட்டி தட் ஹேஸ் மோர் ஜஸ்டிஸ். எந்த சமுதாயத்தில், எந்த சொசைட்டியில் ஜஸ்டிஸ் நீதியும் நேர்மையும் அதுமே அதிகமாக இருக்கிறதோ அங்கதான் சேரிட்டி அதிகமாக இருக்கு. அடுத்தது, எஜுகேஷன் இஸ் வாட் ரிமைன்ஸ் ஆஃப்டர் ஒன் ஹேஸ் ஃபர்காட்டன் வாட் ஒன் ஹேஸ் லேர்ன்ட் இன் ஸ்கூல். ஒருத்தன் பள்ளிக்கூடத்தில் படித்ததை தாண்டி படித்ததற்கு பின்னர் இப்போ அவன் மனசுல என்ன நினைச்சிருக்கோ, நிலைத்து நிற்கிறதோ அதுதான் எஜுகேஷன் பேர். நம்ம எத்தனையோ படிச்சிருக்கோம், 6th 7th 8th ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி என்னென்னமோ படிச்சிருக்கோம். ஆனால் நிறைய மறந்து போச்சு. ஆனால் இப்போ எனக்கு என்ன தெரியுது, அந்த தெரியுது பாருங்க, அதுதான் எஜுகேஷன் பேர். எஜுகேஷனுங்கிறது நீங்கள் கற்றுக்கிட்டதெல்லாம் இல்லை, நீங்கள் கற்றுக்கிட்டதெல்லாம் பிற்காலத்தில் எது உங்களுடைய மனதில் நிலைத்து நிற்கிறதோ அதுக்கு தான் எஜுகேஷன் பேர். அப்போ எவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு நிலைத்து நிற்கிற மாதிரி இருக்கு. அப்போ அது எது நிலைத்து நிற்குன்னா அனுபவத்தில் வர்றதான் நிலைத்து நிற்கும். அப்போ ஏட்டு படிப்பும் இருக்கணும், அந்த ஏட்டு படிப்பு கொஞ்சம் ப்ராக்டிக்கலாகவும் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா தான் அது உங்கள் மைண்டில் நிற்கும். வெறுமன படிப்பு என்பது அப்படி அப்படியே உங்களை விட்டு போயிடும். ஸோ தட் இஸ் எஜுகேஷன் இஸ் வாட் ரிமைன்ஸ் ஆஃப்டர் ஒன் ஹேஸ் ஃபர்காட்டன் வாட் ஒன் ஹேஸ் லேர்ன்ட் இன் ஸ்கூல். பள்ளிக்கூடத்தில் படித்ததில் ஒருத்தர் மறந்து போனது போக மீதி என்ன இருக்கோ அதுக்கு தான் எஜுகேஷன் பேர். ஸோ இந்த 4 டாபிக், இதில் ஒரு எஸ்ஐ, இதான் 2023 இந்த 8 எஸ்ஐ கேட்டிருக்காங்க. அடுத்தது 2022. இதில் பார்த்தீங்கன்னா poets are the unacknowledged legislators of the world. poets are கவிஞர்கள் என்பவர்கள் தி அன்அக்னாலஜ்டு. அக்னாலஜ் என்றால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட, அன்அக்னாலஜ் என்றால் ஏற்றுக்கொள்ளப்படாத, ஏற்றுக்கொள்ளப்படாத லெஜிஸ்லேட்டர்ஸ். லெஜிஸ்லேட்டர் என்றால் சட்டம் இயற்றுகின்றவர்கள் அப்படின்னு அர்த்தம். லெஜிஸ்லேட்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்ட், இந்த உலகத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாத சட்டம் இயற்றுபவர்கள் என்று சொன்னால் அவர்கள் கவிஞர்கள். அப்போ இந்த எம்எல்ஏவா இருக்கிறவன், எம்பியா இருக்கிறவன் தான் சட்டம் இயற்றணும் அப்படின்னு இல்லை. கவிஞர்கள் அவனே இந்த சமுதாயத்திற்கு வேணுங்கிற சட்டம் எதுன்னு அவன் கவிதைகளின் மூலமாக, அவன் எழுத்துக்களின் மூலமாக சொல்லுவான். அதை நீங்கள் பின்பற்றினீங்கன்னாவே போதும். ஒரு நல்ல கவிஞர்கள் அவன் தன்னுடைய எழுத்துல இந்த சமுதாயம் உய்வடைவதற்கு, உயர்வடைவதற்குன்னு சில வழிமுறைகளை சொல்றான் பாருங்க. நேர்மையாகவும் தர்மமாகவும் உண்மையாகவும். ஏன்னா இது நல்ல கவிஞன் அப்படின்னு சொன்னீங்கன்னாவே இந்த நேர்மையும் உண்மையும் மனித குலத்தின் மீது அக்கறையும் கொண்டு எழுதுகிற எழுத்துக்களுக்கு பேர் தான், எழுதுறவன் தான் கவிஞன், அவன் தான் இலக்கியவாதி. அப்படி இல்லாமல் மனித குலத்திற்கு சீரழிவை உண்டாக்கக்கூடியவனாக இருந்தால் அவன் எழுதுறதுக்கு பேர் இலக்கியம் கிடையாது, அது நச்சு இலக்கியம். அப்போ நல்ல கவிஞங்கிறவன் இந்த மனித குலம் உயர்வடைவதற்கு, சிறப்படைவதற்கு அப்படின்னு சிலதை சொல்லுவான். அதுதான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ அப்போ போய்ட்டுங்கிறவன் இந்த மனுஷன் எப்படி இருக்கணுங்கிறதுக்காக சட்டம் இயற்றுறான். அவன் சொல்லதான் சட்டம், அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் போதும். இது இலக்கியம் படித்தவங்க பின்னி எடுத்துடலாம். ஒவ்வொரு இலக்கியத்திலையும் அவன் சொல்கிறான். ஷேக்ஸ்பியர் படித்தீங்கன்னா ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு ட்ராமாவிலையும் சொல்லுவார். ஹேம்லெட் ப்ரொக்ராஸ்டினேஷன், காலம் தாழ்த்துவான். அவன் ஒரு காரியத்தை உருப்படியாக செய்ய மாட்டான். ஒத்தல்லோ சந்தேகம், எதுக்கு எடுத்தாலும் சந்தேகம், அழிஞ்சே போயிடும். இவன் காலம் தாழ்த்தியே செத்து போயிடும். இப்படி ஒன்னொன்னே நீங்கள் எடுத்துங்க, அங்கே என்னமும் இருக்கும். மேக்பெத் ஆசை,
சொல்றதுக்கு லேடி மேக்பெத் தான் காரணம்னு சொன்னாலும் மேக்பெத்துக்கு உள்ளுக்குள்ளேயே அந்த ஆசை இருக்குது, கிங் ஆயிடணுங்கிற ஆசை இருக்குது. அதனால தான் கொலை. ஒரு மர்டர் பண்ணுவோம், அதை சரி கட்டுறதுக்காக இன்னொன்று மர்டர் பண்ணிக்கிட்டே இருப்பான். அப்போது இந்த ஆசை, இந்த காலந்தாழ்த்தி செய்கிறது, சந்தேகப்படுறது, இதெல்லாம் மனித குலத்திற்கு அழிவை உண்டாக்கக்கூடியது சொல்கிறானா இல்லையா? அப்போ இதுதான் சட்டம். அப்போ மனிதன் நல்லா இருக்கணும்னா எதையுமே காலம் தாழ்த்தாமல் செய்யணும், சந்தேகப்படக்கூடாது, பேராசைப்படக்கூடாது. இதான் உங்களுக்கு நீதி. இதான் பாயிண்ட்ஸு. அடுத்தது, forests are the best case studies for economics for economic excellence பொருளாதார மேன்மை, எக்கனாமிக் எக்ஸலன்ஸ் பொருளியல் மேன்மை அடைவதற்கு ஒரு நல்ல கேஸ் ஸ்டடி ஃபாரஸ்ட். நீங்கள் ஃபாரஸ்ட்டை பற்றி ஒரு கேஸ் ஸ்டடினா என்ன? ஒரு கேஸை எடுத்து அதை நல்லா ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா அது இந்த பொருளாதாரத்தில் எப்படி மேன்மை அடைகிறதுங்கிறத அது வழி சொல்லி கொடுக்கும். அது மாதிரி ஃபாரஸ்ட்டை நீங்கள் எடுத்து ஸ்டடி பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுடைய எக்கனாமிக் எக்ஸலன்ஸ் பொருளாதாரத்தில் நீங்கள் மேன்மை அடையலாம். ஒன்றுமே கிடையாது, ஏற்கனவே இதே மாதிரி கேட்டிருக்கான். ஃபாரஸ்ட்டை நீங்கள் ஒரு காடு, ஒரு நாட்டின் உள்ள காட்டின் வளம் நன்றாக இருந்தால் அந்த நாடு பொருளாதாரத்தில் சிறப்படைந்த நாடாக இருக்கும். சிம்பிள். ஃபாரஸ்ட்டை பற்றி நீங்கள் நிறைய எழுதலாம், நிறைய ஃபேக்சுவலாக நிறைய ஃபேக்ட்ஸ் கொடுத்து அது எப்படி எக்கனாமிக் எக்ஸலன்ஸுக்கு காரணமாக இருக்குங்கிறத நீங்கள் எக்ஸாம்பிளோட நிறைய எழுதலாம். அது ஃபாரஸ்ட். மூணாவது, ஹிஸ்டரி இஸ் அ சீரீஸ் ஆஃப் விக்டரிஸ் won by the scientific man over the romantic man. History, வரலாறு என்பது a series of victories. victoriesனா வெற்றி, வரிசையாக வெற்றி. யாரு அடைந்த வெற்றி? victories won by the scientific man. scientific man அப்படின்னா எதையும் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய மனிதன், ஒவ்வொன்றையும் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய மனிதன். இன்னொருவன் ரொமான்டிக் மேன். ரொமான்டிக் மேன்கிறவன் எதையுமே ரொம்ப ஆராய்ச்சியெல்லாம் பண்ண மாட்டான், அப்படியே ஒரு கற்பனையில் மிதந்து கொண்டிருப்பான். அவன் தான் ரொமான்டிக். ரொமான்டிக் அப்படின்னா காதலிக்கிற மனுஷன்னு அர்த்தம். இல்லை, ரொமான்டிக் எதையுமே அப்படி ஒரு எளிமையாக எடுத்துக்கிட்டு அதில் அப்படியே மகிழ்ச்சியாக அப்படி இருக்கக்கூடியவன் தான் ரொமான்டிக் மேன். ஸோ இந்த ரொமான்டிக் மேனை, மனிதனை அப்படியே வின் பண்ணக்கூடிய ஒரு சயின்டிஃபிக் மேன், அவனுடைய வெற்றி தான் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஹிஸ்டரி இஸ் அ சீரீஸ் ஆஃப் victories won by the scientific man over the romantic man. இப்போ மனுஷன் என்ன செய்யணும்? நீங்கள் வெற்றி அடையணும், வரிசையாக நீங்கள் வெற்றி அடையணும்னா யூ மஸ்ட் பி அ சயின்டிஃபிக் மேன். சயின்டிஃபிக் மேன்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொன்றையும் காரண காரியங்களோட ஆராய்ச்சி செஞ்சு ஒரு காரியத்தை செயல்படுத்தணும்னா இவன். ரொமான்டிக் மேன் அப்படின்லாம் கிடையாது. இப்போ சயின்டிஃபிக் மேன் என்ன செய்வான்? நமக்கு இவ்வளோ சம்பளம், எவ்வளவு 50,000 மாதம் சம்பளம் வாங்குறோம், இல்லை வீட்டு வாடகை எவ்வளோ போகும், இந்த மாதம் வந்துச்சுனாக்க ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், இந்த மாதத்தில் காலேஜ் ஃபீஸ் கட்டணும், இந்த மாதம் வந்தால் எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும், அதெல்லாம் கரெக்ட் பண்ணி வச்சுக்கோம். அப்போ இது என்ன மாதம்? இந்த மாதத்தில் எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும், அதுக்குரிய பணத்தை எடுத்து வை, வாடகைக்குரிய பணத்தை எடுத்து வை. இந்த மாதம் எலக்ட்ரிக் பில்லாக அடுத்த, ஏன்னா 2 மாதத்துக்கு ஒருக்க, அப்போது அடுத்த மாதம் தான் எலக்ட்ரிக் பில். ஓகே, அப்போது என்னென்ன மாதம், இந்த மாதத்தில் என்னென்ன செலவெல்லாம் எக்ஸ்ட்ரா வருதுன்னு பார்த்து அதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கிட்டு மீதி என்ன ஃபண்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து இதில் ஒரு 10% ரிசர்வில் வச்சுக்கணும். திடீர்னு ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு செலவு வரலாம், அதுக்கு ஒரு 10% ஒதுக்கி வச்சுக்கிட்டு மீதி இவ்வளோ தான் இருக்குது, இதை மட்டும் வச்சுக்கிட்டு தான் அந்த 30 நாள். இவன் தான் சயின்டிஃபிக் மேன். ரொமான்டிக் மேன் அப்படிலாம் கிடையாது. பணம் வந்துருச்சு, இன்னைக்கு சம்பளம் வாங்கிட்டான், சம்பளம் வந்த உடனே அப்படியே பிள்ளைங்களுடைய மகிழ்ச்சியும் ஒய்ஃபுனுடைய சந்தோஷம் மட்டுமா அவன் பார்ப்பான். அவனுக்கு வேறு எதுவுமே தெரியாது. உடனே அழைச்சிருப்பான், எல்லாரையும் அழைச்சிட்டு போய் நல்ல உணவு வாங்கி கொடுத்து நல்ல ஊர் சுற்றி நல்லா பண்ணிட்டு வந்துடும். ஒரே வாரத்தில் எல்லாமே காலி ஆகிடும். பின்னாடி பார்த்தீங்கன்னா இடிச்சுக்கிட்டு நிற்கும். அப்போது நீங்கள் வெற்றி அடையணும்னா நீங்கள் சயின்டிஃபிக் மேனாக தான் இருக்கணும், ரொமான்டிக் மேனாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற கருத்தை நீங்கள் சொல்லி எழுதலாம். அடுத்தது, a ship in harbor is safe. ஒரு துறைமுகத்தில் இருக்கக்கூடிய கப்பல் பாதுகாப்பாக இருக்கும். பட் தட் இஸ் நாட் வாட் ஷிப் இஸ் ஃபார். ஆனால் அதுக்காக ஒரு கப்பல் செஞ்சு வச்சுருக்காங்க.
தட் இஸ் நாட் வாட் ஷிப் இஸ் ஃபார். அது இல்லை, ஒரு கப்பலினுடைய வேலை அது இல்லை. துறைமுகத்தில் இருக்கின்ற கப்பல் பாதுகாப்பாக இருக்கும், ஆனால் ஒரு கப்பல் அதற்கானது அல்ல. துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கிறதுக்காக ஒருத்தன் கப்பல் செஞ்சு வச்சிருக்கான். ஒருத்தன் கப்பல் செஞ்சு அதை கடலில் நீங்கள் அனுப்பணும். அனுப்புனீங்கன்னா தான் ஒன்று பேசஞ்சர்ஸை அழைச்சிட்டு போகும், அவங்ககிட்ட பணம் வாங்கலாம், அல்ல இங்கேருந்து அந்த நாட்டுக்கு குட்ஸை கொண்டு போகும், அவங்ககிட்ட இருந்து பணம் வாங்கலாம். அப்போ தான் சம்பாதிக்கும். 10 லட்ச ரூபா கொடுத்து நான் ஒரு ஷிப்பை வாங்கி நான் மிதக்க விடுறேன். இந்த மாதத்தில் எனக்கு 50,000 ரூபா சம்பாதிக்குது, அடுத்த மாதம் ஒரு 60,000 ரூபா சம்பாதிக்குது, ஒரு 2 வருஷம் ஆச்சு, நான் போட்ட காசு எனக்கு வந்துருச்சு, அதுக்கப்புறம் எனக்கு கிடைக்கிறதுனா லாபம். சம்திங் லைக் திஸ். அதான ஒரு ஷிப்பினுடைய வேலையாக இருக்க முடியும். ஆனால் ஐயோ கடலில் மிதக்க விட்டு திடீர்னு மூழ்கி போனால் என்ன பண்ணுறது, வேணாம் அது பாதுகாப்பாக இருக்கட்டும் அப்படின்னு நீங்கள் ஒரு துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கக்கூடிய கப்பல் பாதுகாப்பானதாக இருக்கும், ஆனால் ஒரு கப்பல் அதற்கானது அல்ல. அப்போ நீங்கள் கடலில் மிதக்கத்தான் விடணும், ரிஸ்கெல்லாம் இருக்கத்தான் செய்யும். அந்த ரிஸ்கை தாண்டி தான் உங்களுடைய வெற்றி. இதில் ஒன்றும் இல்லை, டேக் லைஃப், ரிஸ்க் எடுங்க அப்படின்னு சொல்கிறான். ஒரு பிஸ்னஸ் பண்ணுறான், இல்லை பணத்தை நீங்கள் பத்திரமா எஃப்டியில் போட்டு வச்சுக்கோங்க, அதான் நமக்கு சேஃப். உண்மைதான், அந்த பணம் அப்படியே இருந்துச்சுன்னா சேஃப், கொஞ்சோண்டு வருமானம் கொடுக்கும். ஆனால் இதே இதை நீ ஒரு பிஸ்னஸில் போடுறீங்கன்னு வச்சிங்களேன், 3 மடங்கு லாபம் கொடுக்கும். ஆனால் ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது. கப்பலை கடலில் மிதக்க விட்டிங்கன்னா ரிஸ்க்கு, ஆனால் அட் த சேம் டைம் நீங்கள் மிதக்க விட்டிங்கன்னா தான் அதுலேருந்து நமக்கு ஏர்னிங் கிடைக்கும். ஒரு சும்மா இருக்கக்கூடிய பணத்தை நீங்கள் ஒரு பொருளை வாங்குறீங்க, விற்கிறீங்க. ஒரு பொருளை வாங்குகிறோம், இவ்வளோ லாபம் வைக்கிறோம், விற்கும்போது நம்ம பொருள் தங்கிடலாம், அல்லது எல்லா பொருளும் விற்காம கூட போயிடலாம் என்ற ரிஸ்க்கும் இருக்குது. அதே சமயத்தில் எல்லாத்தையும் விற்றாச்சுன்னா எவ்வளோ நமக்கு லாபம் கிடைக்கும். அப்போது ரிஸ்க் ஃபேக்டர். அப்போ இதை அனலைஸ் பண்ணி அப்போ நீங்கள் பணத்தை உதாரணமாக சொல்லலாம், இதை உதாரணமாக சொல்லலாம், உங்களுடைய நேரத்தை உதாரணமாக சொல்லலாம். உங்கள் நேரத்தை நீங்கள் அதிகமாக கல்வியில் செலவழிக்கிறீங்க, அப்போ உங்களுக்கு நாலேஜ் வருது. நாலேஜ் வந்து அந்த நாலேஜ் என்பது ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்குது. இல்லை எதுவுமே வேண்டாம், சும்மா இருக்கணும் அப்படின்னா இங்கேருந்து ஒரு வெளிநாட்டுக்கு போகிற ஆப்பர்ச்சுனிட்டி வருது, அல்லது வெளி மாநிலங்களுக்கு போகிற ஆப்பர்ச்சுனிட்டி வருது. அப்படி நீங்கள் போனீங்கன்னா தான் வாழ்க்கை நல்லா இருக்கும். இல்லை எங்கள் வீட்டிலலாம் அப்படியெல்லாம் அனுப்ப மாட்டாங்க, எங்கள் ஊருக்குள்ளே ஏதாவது வேலை இருந்தால் பார்ப்பேன் அப்படின்னா ஒரு 10,000 ரூபாய்க்கு வேலை கிடைக்கும். நீங்கள் மெட்ராஸ் போனீங்கன்னா 30,000 ரூபாய்க்கு வேலை கிடைக்கும். அமெரிக்காவுக்கு போனீங்கன்னா 2 லட்சம் ரூபாய்க்கு வேலை கிடைக்கும். இப்போ நீங்கள் போகணும், அப்படி தானே. ஒரு ஷிப்புங்கிறது சும்மாவே ஹார்பரில் இருந்தால் அது பிரயோஜனம் இல்லை என்கின்ற ஐடியா. இப்போ நான் சொன்னதெல்லாம் வச்சுட்டு நிறைய விஷயங்கள் நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ இதுதான் 2023 2023 முடிஞ்சு 2022லையும் பார்த்துட்டோம். 2022ல் 4 பார்த்துட்டோம். அடுத்தது 2022ல் செக்ஷன் பி, இந்த 4ல் 1, அடுத்தது இந்த 4ல். The time to repair the roof is when the sun is shining. The time to repair the roof. மேல் கூரையை எப்போ சரி செய்யணும்? மழை காலத்திலே நீங்கள் கூரையெல்லாம் பிரிச்சுக்கிட்டு சரி செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. எப்போ வெயில் அடிக்குதோ அப்போ நீங்கள் கூரையெல்லாம் பிரித்து சரி பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் டைம் எடுக்கும், சரி பண்ணிக்கணும். அப்போது when the sun is shining, சூரியன் பிரகாசிக்கும் போதுதான் நீங்கள் வீட்டின் கூரையை சரி செய்ய முடியும். அதாவது காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். when opportunity gives you an opportunity, makes use of it. உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தால் நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். சம்திங் லைக் திஸ். இந்த கருத்தை மையமாக வச்சு நீங்கள் எழுதலாம். அடுத்தது, யூ கேனாட் ஸ்டிப் ட்வைஸ் இன் த சேம் ரிவர். ஒரே ஆற்றுக்குள்ள 2 தடவை நீங்கள் இறங்க முடியாது. ஸோ யூ ஷுட் ஸ்டெப் இன் ஒன்லி ஒன்ஸ். ஒரு தடவை தான் ஒரு ஆற்றுக்குள்ளே இறங்கணும். இறங்கிட்டீங்க அப்படின்னா அதில் நீங்கள் ஜெயிச்சிடணும். நீங்கள் 2 தடவைலாம் ட்ரையெல்லாம் பார்க்க முடியாது. there are many things which you can enter only once. நீங்கள் உள்ளுக்குள்ளே ஒரு தடவை தான் இறங்க முடியும். ஒரு தடவை ஒரு டெசிஷனை எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் லைஃப் அதுக்குள்ளே தான் போக ஆரம்பிச்சிடும் இல்லையா? இப்போ நான் போதும், 10th நான் போதும், நான் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன் என்ற ஒரு டெசிஷன் எடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இனிமேல் நீங்கள் வந்து ஒரு சின்ன பிஸ்னஸ் ஆரம்பிப்பீங்க, அப்புறம் அதில் அடுத்த கட்டம் அப்படியே போயிடுவீங்க. திரும்பி இல்லை நான் மறுபடியும் ஒரு 5 வருஷம் கழிச்சு, இல்லை மறுபடியும் நான் வந்து +1 +2 படிச்சுட்டு நான் வரப்போகிறேன் அப்படின்னா அதுலேயும் நீங்கள் தோற்றுருவீங்க, இதுலேயும் தோற்றுருவீங்க. அப்போ ஒரு டெசிஷனை எடுக்கும் போதே கரெக்டாக நீங்கள் எடுத்துடணும். ஒரு தடவை நீங்கள் டெசிஷன் எடுத்தால் அதை சும்மா நீங்கள் ஆல்டர்லாம் பண்ண முடியாது. இல்லை அப்பா சொல்கிறாருப்பா என் பிஸ்னஸை நீ பாரு,
நமக்கு தான் குடும்ப தொழில் இருக்குது, இதில் உனக்கு மாதம் இவ்வளோ வருமானம் வருது, நீ ஒரு ஐஏஎஸ் படித்து என்ன ஆக போகிற, ஒரு கலெக்டர் சம்பாதிக்கிறத விட 3 மடங்கு சம்பாதிக்கலாம் யா, ஓகே உண்மைதான் அப்படின்னு நீங்கள் எடுத்து முடிச்சுட்டா அங்கே போயிட வேண்டியதான். இல்லைப்பா எனக்கு அது வேண்டாம், அது தம்பி பார்த்துக்கிட்டோம், வேற யார் இருக்கட்டும், நான் இதில் போவேன், இதில் பணம் என்பதை தவிர ஒரு ஐஏஎஸ்ங்கிறது நாட் ஓன்லி மணி, இட் கிவ்ஸ் யூ பவர். பவர் நீங்கள் கலெக்டருங்க எவ்வளோ பெரிய பவர் அது. ஸோ எனக்கு அந்த பவர் அண்ட் மணி ரெண்டுமே இதில் கிடைக்கும். இதில் வெறும் மணி மட்டும்தான் கிடைக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோ தான் சம்பாதிக்கணும்னா இருந்தால் ஒரு கலெக்டர் வந்தாருன்னா நீங்கள் எழுந்திரிச்சு நிற்கணும், கலெக்டர் கூப்பிட்டாருன்னா நீங்கள் உடனே ஓடணும் இருக்குல்ல. ஸோ ஐ ஹாவ் டு சூஸ் திஸ். அப்போ இதுக்குள்ளே நீங்கள் இறங்கிட்டீங்கன்னா இதுக்குள்ளே தான் போகணும். இதுக்குள்ளே போயிட்டு அப்புறம் ஒரு 10 வருஷம் கழிச்சு வந்து இல்லை நான் மறுபடியும் பிஸ்னஸ்க்குள்ளே வரேன் அப்படின்னா சரியாக இருக்காது. சம்திங் லைக் திஸ். ஸோ யூ கேனாட் ஸ்டெப் வைஸ் இன் த சேம் ரிவர். A smile is a chosen vehicle for all ambiguities. Ambiguitiesனா இதுவா அதுவா, அதாவது முடிவெடுக்க முடியாம இதுவா அதுவான்னு இருக்கு பாருங்க, that is called ambiguityன்னு பேர். So a smile, ஒரு புன்முறுவல் என்பது is a chosen vehicle, ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு வாகனம். நீங்கள் பயணம் செய்வதற்கு, இனிமையாக பயணம் செய்வதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட வாகனம் என்பது ஒரு ஸ்மைல், ஒரு புன்முறுவல். ஃபார் ஆல் ஆம்பிகுவிட்டிஸ், எல்லா குழப்பங்கள், எல்லா இரட்டை நிலைகள், இதுவா அதுவா இப்படியா அப்படியாங்கிற விஷயத்தில் சரியாக தேர்ந்தெடுக்கிற ஒரு முறை சிரிச்ச முகம். இது ஈஸி. நீங்கள் எங்கேயுமே சிரிச்ச முகத்தோடு இருங்க, நீங்கள் ஜெயிப்பீங்க. எங்கே பார்த்தாலும் ஒரு சிடு மூஞ்சி, ஒரு எரிச்சல், கோபம், ஆத்திரம், ஒரு ப்ரைடு, அகந்தை, செருக்கு, வெறுப்பு இவ்வளோ வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் தோட்டம் போய்வீங்க. எங்கே இருந்தாலும் ஒரு இனிமையான ஸ்மைல், ஒரு புன்முறுவல் போத்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் நீங்கள் ஜெயிப்பீங்க. சம்திங் லைக் திஸ். அடுத்தது, just because you have a choice, it does not mean that any of them has to be right. Just because you have a choice, உங்களுக்கு ஒரு சாய்ஸ் இருக்கு என்பதற்காக, சில சமயங்களில் நமக்கு ஒரு சாய்ஸ் இருக்கு, இதில் செய்யலாம், இதில் இல்லாட்டி இதை வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு சாய்ஸ் இருக்கு என்பதற்காக it does not mean that any of them has to be right. ஒரு சாய்ஸ் இருக்குங்கிறதுனால any of them can be right. இது ரெண்டுமே ரைட்டுன்னு சொல்ல முடியாது. இதில் ஏதோ ஒன்று தான் ரைட்டு. உங்களுக்கு இன்னொரு சாய்ஸ் இருக்கு. இப்போ நான் இந்த காரியத்தை செய்ய போகிறேன், ஓகே, சப்போஸ் நீ இதில் செய்யலைன்னா வேணா இதை வேணாலும் செய் அப்படிங்கிறதா ரெண்டுமே ரைட்டு கிடையாது. ஒரு காரியத்தில் இருக்கும்போது இன்னொரு காரியத்தை தேர்ந்தெடுத்து செய்வதற்கு ஒரு சாய்ஸ் இருக்கு என்பதற்காக ரெண்டுமே ரைட்டுன்னு சொல்ல முடியாது. இதில் ஏதோ ஒன்று தவறாகவும் ஏதோ ஒன்று உங்களை மிஸ்லீட் பண்ணுறதாகவும் இருக்கும் என்று சொல்கிறார். ஸோ இந்த 4க்குள்ள ஒன்று. அடுத்தது 2021 2021 கேட்ட 4 கேள்விகள் 4. The real is rational and the rational is real. எது ரியலாக இருக்கோ, எது ரியல் உண்மையாக இருக்கோ, இதுலேயும் the real is rational and the rational is real. rational என்றால் சிந்தித்து செயல்படுவதற்கு பேர் rationalனு பேர். இன்னொன்று ரியல், நிஜமாக இருப்பது என்பது சிந்தனையின் விளைவு. சிந்தனையின் விளைவு ரியல், ரியல் என்பது சிந்தனையின் விளைவு. அவ்வளவுதான். ரேஷனல் அப்படின்னா சிந்தித்து செயல்படக்கூடிய சிந்தனையாளர்கள் அப்படின்னு அர்த்தம். அதனால நீங்க சிந்தனையாளர்கள் அப்படின்னா கடவுளை நம்புவர்கள், கடவுளை இல்ல அப்படி எடுத்துக்க கூடாது. சிந்திக்கிறவங்கன்னா ரேஷனல், சிந்தித்து செயல்படுபவர்கள் சிந்தனையாளர்கள், இவர்கள் ரேஷனல் ஹியூமன் பீயிங். இந்த ரியல் இஸ் ரேஷனல். உண்மை என்பது, நிஜம் என்பது சிந்தித்து செயல்படுவது. சிந்தித்து செயல்படுவது என்பது நிஜம், நிஜம் என்பது சிந்தித்து செயல்படுவது. ரெண்டும் ஒன்று தான். இதை பற்றி நீங்கள் எழுதலாம். அடுத்தது, the process of self-discovery has now been technologically outsourced. Technologically outsourced. The process of self-discovery, நம்மை நாமே அறிதல், இது மிகவும் முக்கியம். நம்மை நாமே அறிதல் என்பது இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்மை நாம புரிஞ்சுக்கிட்டோம், நம்ம யாரு, நம்முடைய கெப்பாசிட்டி என்ன, நம்மளால என்ன முடியும், நமக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்காலத்தில் இருக்கு, எந்தெந்த ஆப்பர்ச்சுனிட்டி எந்தெந்த விதத்தில் பயன்படுத்தினா நமக்கு வாழ்க்கையில் எப்படியெல்லாம் போகும் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கு. ஸோ தட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் செல்ஃப் டிஸ்கவரி. செல்ஃப் டிஸ்கவரி என்கின்ற ஒரு ப்ராசஸ்
என்பது has now been technologically outsourced. இப்போ இதெல்லாம் டெக்னாலஜிக்கலி அவுட்சோர்ஸ்ட் ஆயிடுச்சு. ஒரு காலத்தில் செல்ஃப் டிஸ்கவரி அப்படிங்கிறது நம்மை நாமே உன்னையே நீ அறிவாய் என்று சாக்ரட்டிஸ் சொன்னான். அது நாம அறிந்து கொள்வது. ஆனால் இப்போ அதெல்லாம் கிடையாது. டெக்னாலஜிக்கலி அவுட்சோர்ஸ்டு. இத்தனை நிமிஷத்துக்குள்ளே நீ எத்தனை கொஸ்டின் ஆன்சர் பண்ணுற, இத்தனை நிமிஷத்துக்குள்ளே நீ என்ன பண்ணுற, இவ்வளோ நேரத்துக்குள்ளே நீ என்ன எஸ்ஸே எழுதுற, என்ன பண்ணுற. இப்போ அப்படித்தானே டெக்னாலஜிக்கலாக வந்துருச்சு இல்லையா? டெக்னாலஜிக்கலாக தான் நீங்கள் யாருங்கிறத சொல்லிடலாம். I don't know whether it is correct or not. That is different. Now it is technologically outsourced that the self-discovery. ஒரு மனிதனுடைய ஒரு சுயத்தை கண்டுபிடிப்பது என்பது டெக்னாலஜிக்கல் மேட்டராக மாறிவிட்டது அப்படின்னு சொல்கிறான். அடுத்தது, your perception of me is a reflection of you. My reaction to you is an awareness of me. Your perception of me, என்னை பற்றிய உன்னுடைய பர்செப்ஷன், ஐடியா, கருத்து, என்னை பற்றிய உன்னுடைய கருத்து என்பது இஸ் அ ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் யூ. இஸ் அ ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் யூ. இப்போ என்னை பற்றி உன்னுடைய கருத்து என்ன அப்படின்னா, என்னை பற்றின உங்கள் கருத்து எப்படி இருக்குன்னா அது உங்களை பிரதிபலிப்பதாக இருக்கும் அப்படிங்கிறான். இப்போ ஒன்றும் இல்லை, இப்படி நான் ஒரு திருட்டு பையன்னு வச்சுங்களேன், இன்னொருத்தர் எந்த காரியம் செஞ்சாலும் அவன் ஏதோ திருட்டுத்தனம் பண்ணுற மாதிரியே எனக்கு தோணும். ஏன்னா நான் பை நேச்சர் அப்படி. நான் ரொம்ப ஆனஸ்ட் மேன்னு வச்சுங்களேன், நீங்கள் தப்பு செஞ்சுருந்தா கூட நீங்கள் தப்பாக செய்கிற மாதிரி எனக்கு தோணவே தோணாது. நீங்கள் ஏதோ ரைட்டாக செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, இதையே எடுத்துக்கொண்டு அங்கே வைக்கிறாரு, அப்படி போகும்போது நைஸாக எடுத்துகிட்டு போகிறதுக்காக. ஒரு கடையில் வேலை பார்க்குறான், இதை எடுத்துக்கொண்டே அங்கே வைக்கிறான். நான் நல்லவனாக இருந்தால் என்ன செய்யலாம், திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம், அப்படி தான் தோணும். ஆனால் நான் ஒரு பை நேச்சர் நான் ஒரு திருடன்னு வச்சுங்களேன், அப்போ இவன் ஏன் மெனக்கிட்ட அங்கே கொண்டு வைக்கிறான், அங்கே கொண்டு வச்சா என்ன செய்யும், அப்படியே அடிச்சுட்டு போயிடுவானோ அப்படின்னு அவனை எனக்கு அப்படி தான் தோணும். ஸோ என்னுடைய யுவர் பர்செப்ஷன் ஆஃப் மீ, என்னை பற்றிய உன்னுடைய சிந்தனை என்பது உன்னுடைய குணாதிசயத்தை பிரதிபலிக்கும். நீ எப்படிப்பட்டவனோ அதுக்கு தந்தாப்புல தான் நீ என்னை பற்றி நினைப்ப. சிம்பிளா, நான் எப்படிங்கிறத நீங்கள் எப்படி நினைப்பீங்கன்னா, நீங்கள் உங்கள் குவாலிட்டி என்னவோ அதன்படி தான் நீங்கள் என்ன நினைப்பீங்க. ஒரு மோசமான பொண்ணு என்ன பண்ணும், இன்னொரு பொண்ணு பார்க்கும்போதே இது ஏதோ மோசமான நடத்தி உள்ளவங்கன்னா இது தோணும். அப்படி தானே இதனுடைய தோணும். ஏன்னா பை நேச்சர் ஷீ இஸ் ஆஃப் தட், அதை தான் சொல்லுவாங்க. ஸோ யுவர் பர்செப்ஷன் ஆஃப் மீ இஸ் அ ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் யூ. மை ரியாக்ஷன் டு யூ, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறதுக்கு நான் ரியாக்ட் பண்ணுறேன்ல. நீங்கள் என்ன திருடன்னு நினச்சி நீங்கள் திங்க் பண்ணுறீங்க, உடனே நான் அதுக்கு ரியாக்ஷன் பண்ணுறேன்னு வச்சுங்களேன். அந்த ரியாக்ஷன் பண்ணுறேங்கிறது, ரியாக்ஷன் டு யூ இஸ் அண்ட் அவேர்னஸ் ஆஃப் மீ. அது நான் விழிப்படைந்திருக்கிறேன். ஓ, இவன் என்னை பற்றி திருடன்னு இவன் நினைக்கிறான் அப்படின்னு நான் இதுக்கு ரியாக்ட் பண்ணுறேங்கிறது உங்களை நான் புரிஞ்சுக்கிட்டு விபரமாக இருக்கேன் என்பதை காட்டுகிறது அப்படின்னு சொன்னான். இட் இஸ் சிம்பிள். ஒருத்தன் அவன் மைண்டில் என்ன இருக்கோ அப்படி தான் இந்த உலகத்தை அவன் பார்ப்பான். நல்லவன் இந்த உலகத்தை பார்க்கும்போது எல்லாமே உலகத்தில் நல்லவங்களாக தோணும். கெட்டவன் ஒரு உலகத்தை பார்க்கும்போது எல்லாமே கெட்டவங்களாக தோணும். இதுதான் கருத்து. இந்த கருத்தை வச்சுட்டு ஆப்டரை. அடுத்தது 4, philosophy of wantlessness. வாண்ட்லெஸ், வாண்ட் என்றால் விருப்பம், விருப்பம் இல்லாத தன்மை என்பது philosophy. philosophy of wantlessness. wantlessness என்கின்ற philosophy என்பது is utopian. யூட்டோப்பியா, UTOPIA, யூட்டோப்பியா. அந்த யூட்டோப்பியாவில் இருக்கிறவங்களுக்கு யூட்டோப்பியன், இந்தியாவில் இருக்கிற இந்தியன் மாதிரி. அப்போ அந்த யூட்டோப்பியாங்கிறது என்ன? பிரான்சிஸ் பேக்கன் என்பவர் ஒரு எஸ்ஸே எழுதியிருக்காரு, அதுக்கு பேர் யூட்டோப்பியான்னு பேர். அந்த யூட்டோப்பியா என்பது ஒரு கற்பனையான ஒரு நாடு அல்லது நகரம். அங்கே எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும், எல்லாரும் நேர்மையாக இருப்பாங்க. அங்கே இருக்கிற ஜட்ஜு, ராஜா, வரி வசூலிக்கிறவன் ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா உண்மையாகவும் நேர்மையாகவும் அவ்வளோ சின்சியராக இருப்பான் எல்லாரும். அப்படி ஒரு கற்பனையில் இந்த உலகத்தில் எல்லாமே நேர்மையாகவும் நல்லவங்களாகவும் இருந்தால் ஒரு நாடு நகரம் எப்படி இருக்கும் என்று கற்பனையில் அப்படி எழுதுனதான் அந்த யூட்டோப்பியா. இதே மாதிரி தமிழில் மு வரதராசனார், டாக்டர் மூவா அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் கிபி 2000 ஒரு புக் எழுதியிருக்காரு. அது அவர் எழுதுனது 1960.
இன்னொரு 40 வருஷம் கழிச்சு கிபி 2000 இந்த தமிழ்நாடு எப்படி இருக்கும் அப்படின்னா எல்லாம், அதாவது கடையெல்லாம் இருக்கும், கடையில் பொருளெல்லாம் இருக்கும், மக்கள் வந்து காசை போட்டுட்டு அவனுக்கு வேணுங்கிற பொருளை எடுத்துக்குவான், கொஞ்சம் கூட கூட குறைச்சி எடுத்துக்க மாட்டான். வீடு எப்படி இருக்கணும், எல்லாருக்கும் அவன் குடும்பத்துக்கு தான் தாப்புல வீடு இருக்கும், சாப்பாடு எப்படி கிடைக்கும், அப்படி ஒரு பர்ஃபெக்ஷன் எப்படி இருக்கும் இந்த நாட்டில் அப்படின்னு ஒரு கற்பனையாக எழுதியிருக்காரு கிபி 2000. அதை தான் இவன் சொல்கிறான். அதுதான் philosophy of wantless, விருப்பம் இல்லாத தன்மை. இப்போ நமக்கு ஒரு பெருசாக விருப்பம் இல்லைன்னு வச்சுங்களேன், அப்போ இந்த நாடு எப்படி இருக்கும், யூட்டோப்பியனாக இருக்கும். இப்போ எனக்கு வந்து இன்னொரு பெரிய வீடு வேணும், 2 கார் வேணும், அது வேணும், இது வேணும்னு நான் நினைக்கிறதுனால தான் அதிக சம்பாதிக்கணும், அப்போ தப்பு பண்ணணும், தவறு செய்யணும், எப்படியாவது பொருள் சம்பாதிக்கணும், இப்படியெல்லாம் எனக்கு தோணுது. எனக்கு ஒன்றும் பெருசாக விருப்பம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, எனக்கு ஒன்றும் பெரிய விருப்பம் இல்லை, அப்போது எனக்கு கிடைக்கிற பணமே போதும், அப்போ அது அந்த நாடு யூட்டோப்பியனாக இருக்கும். ஸோ philosophy of wantlessness is utopian, while materialism is a chimera. கைமேரா. மெட்டீரியல்னா பொருள் சார்ந்தவங்களா இருந்துட்டீங்க, அதாவது எந்த விருப்பமும் இல்லாதவங்களா இருந்தால் அந்த நாடு யூட்டோப்பியனா இருக்கும். ஆனால் மனிதர்கள் எல்லாம் பொருள் சார்ந்தவர்களாக, பொருளின் மீது ஆர்வமும் விருப்பமும் உள்ளவர்களாக இருந்தால் இட் இஸ் அ கைமேரா. சிமேரான்னு இருக்கும், ஆனால் கைமேரான்னு படிக்கணும். கைமேரா என்பது ஒரு கிரீக்கில் வரக்கூடிய ஒரு உயிரினம். அது பார்த்தீங்கன்னா இட் இஸ் எ ஃபீமேல் ஃபயர் பிரீத்திங் அனிமல். அது ஒரு பெண், ஆனால் நெருப்பை கக்கக்கூடியது. அதனுடைய தலை பார்த்தீங்கன்னா சிங்கம் மாதிரி இருக்கும், உடம்பு பார்த்தீங்கன்னா கோட்டு மாதிரி இருக்கும், ஆடு மாதிரி இருக்கும், வால் பார்த்தீங்கன்னா சர்பண்ட் மாதிரி இருக்கும். இது மாதிரி ஒன்று நீங்கள் யோசிச்சு பாருங்க. அது ஒரு ஃபீமேல், ஃபயர் பிரீத்திங், லைன்ஸ் ஹெட்டு, கோட்ஸ் பாடி, சர்பன்ட்ஸ் டெயில், இது மாதிரி இருக்கக்கூடிய ஒன்று. இது ரியலாக இருக்காது, இது ஒரு மாதிரி கற்பனையாக. அதாவது நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அது செஞ்சிட முடியுங்கிற ஹோப் இருக்கும், ஆனால் செய்ய முடியாது. செய்ய முடியாதது செய்ய முடிகிற மாதிரி தோணும், அதுக்கு தான் கைமேரா அப்படின்னு பேர். ஸோ மெட்டீரியலிசம் இஸ் அ கைமேரா அப்படின்றான். மெட்டீரியலிசம் என்பது நிறைவேறக்கூடியது மாதிரி இருக்கும், ஆனால் எல்லாருக்குமெல்லாம் நிறைவேறாது. எல்லாருக்கும் தான் 2 பங்களா வச்சுக்கணும்னு தோணும், பெரிய பங்களா கட்டணும், வீட்டுக்குள்ளேயே ஸ்விம்மிங் பூல் இருக்கணும், அது இருக்கணும், இது இருக்கணும்னு தோணும். எல்லாருக்கும் பாசிபிள் அது. இட்ஸ் அ கைமேரா. அது பாசிபிள் மாதிரியே தெரியும். எப்படி ஒருத்தன் 10,000 ரூபா சம்பளத்துக்கு ஒருத்தர் வேலைக்கு சேர்ந்துட்டான்னு வச்சிங்களேன், உடனே என்ன நினைப்பான், அடுத்த வருஷம் நான் அந்த வேலைக்கு போய்டும், இதுக்கு போய்டும், அப்புறம் வெளிநாட்டுக்கு போய்டும், இப்போ சம்பாதிப்பேன், நான் அதை செய்வேன், இதை செய்வேன், நான் பெரிய கற்பனை வந்துடும். ஆனால் கடைசியில் அவன் உள்ளதே கூட அவனுக்கு நிலைக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ இட்ஸ் அ கைமேரா. அதாவது இருக்கிற மாதிரியும் தோணும், இருக்காது. ஸோ கைமேரா என்பது இஸ் இட் பாசிபிள் மாதிரியே தெரியும், ஆனால் இட் இஸ் நாட் பாசிபிள். அப்படி ஒரு அனிமல் இருக்குமா? ஆனால் இருக்குது கிரீக் ஃபிலாசபியில், சம்திங் லைக் திஸ். ஸோ அது மாதிரி அதாவது வாண்ட்லெஸ்னஸ், விருப்பம் இன்மை என்பது அது ஒரு யூட்டோப்பியன். மெட்டீரியலிசம் என்பது இட்ஸ் அ கைமேரா அப்படின்னு சொல்றாரு. இது அடுத்தது, இது 2021 செக்ஷன் A. அடுத்தது செக்ஷன் B. Hands that rocks the cradle rules the world. கிரேடில்னா தொட்டில், தொட்டில் ஆட்டுகின்ற கரங்கள், கைகள், ரூல்ஸ் த வேர்ல்ட், உலகத்தை ஆட்சி செய்யும். பெண்களை சொல்றான். தொட்டிலை ஆட்டுகின்ற கைகள் உலகத்தை ஆட்சி செய்யும். அதாவது பெண்கள் இப்போ எனக்கு தெரிஞ்சு, நானே இது பல தடவை சொல்லியிருக்கேன், இப்போ பெண்கள் தான் எல்லாத்துலேயுமே வர்றாங்க, அவங்க வராத ஃபீல்டே கிடையாது. ஸோ அவங்க ஒரு ஃபீல்டுக்குள்ள நுழைஞ்சிட்டாங்கன்னா அவங்க தான் டாமினேட் பண்ணுறாங்க, ஆண்களே இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அதை தான் சொல்கிறான். அப்போது இந்த உலகத்தில் எல்லா ஃபீல்ட்லேயும் பெண்கள் வர்றாங்க, பெண்கள் இல்லாத துறையே கிடையாது, எல்லா துறையிலையும் அவங்க சாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இதெல்லாம் கூட எழுதலாம். இப்போ நீங்கள் இந்த பாகிஸ்தானோட வார் நடந்துச்சு, அதில் 2 பெண்கள் ஃப்ளைட்டில் போய் அட்டாக் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அப்போ பொதுவாக ஆண்கள் தான் இந்த மாதிரி சண்டையில் வேணாம், பெண்கள் போய் அட்டாக் பண்ணிட்டு வந்துருக்காங்க, அந்த 2 பெண்களுமே உட்காந்து கொடுக்குறாங்க. அப்போ உலகத்தில் இனிமேல் வார்லேயும் நாங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டாங்க. அவங்க இல்லாத ஃபீல்டே கிடையாது, நிறைய ஃபீல்டில் அவங்க தான் டாமினேட் பண்ணுறாங்க என்று பெண்களை வச்சு நீங்கள் எழுதணும். வாட் இஸ் ரிசர்ச் பட் அ பிளைண்ட் டேட் வித் நாலேஜ்? வாட் இஸ் ரிசர்ச்? ரிசர்ச்ங்கிறது என்ன? ஆராய்ச்சி என்பது என்ன? சும்மா ஒரு பிளைண்டு குருட்டுத்தனமாக ஒரு டேட்டு. இது அநேகமாக இப்போ கமலஹாசன் ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சு வச்சிருக்காரு, தமிழ்லேருந்து தான் கன்னடம் வந்துச்சு,
அப்படிதான் சொல்லுவாங்க. இது ஒரு திராவிட மொழி. இந்த திராவிட மொழியில் தமிழ் தான் மூத்த மொழி. அந்த தமிழில் இருந்து தான் மலையாளம், கன்னடம், தெலுங்கெல்லாம் தோணுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அவர் சொல்கிறாரு. ஸோ இதான ஒரு ரிசர்ச். அப்போது தமிழ் எத்தனை ஆண்டு மூத்த மொழி, தமிழுக்கு அப்புறம் கன்னடம் எத்தனை ஆண்டில் தோன்றுச்சு, மலையாளம் எப்போ தோன்றுச்சு, ஏன்னா கடைசியாக தோன்றுனது மலையாளம் தான். ஸோ தமிழுக்கு அப்புறம் கன்னடம், தெலுங்கு, அப்புறம் மலையாளம் வந்துச்சு அப்படின்னு ஒரு இது ஆராய்ச்சி பண்ணுறாங்க. ஸோ ஆராய்ச்சி என்பது சும்மா டேட்டு தான், ஒரு டேட்டா. ஸோ வாட் இஸ் ரிசர்ச் பட் எ பிளைண்ட் டேட் வித் நாலேஜ். ஒரு டேட்டு, குருட்டுத்தனமான ஒரு டேட்டு வித் நாலேஜ். சில அறிஞர்கள் பார்த்தீங்கன்னா வையாபுரிப்புல மாதிரி இருக்கிறவங்களாம் அவங்க வந்து ரொம்ப பின் காலத்தை தான் சொல்லுவாங்க. இல்லை கம்பராமாயணம் இத்தனை ஆண்டுக்கு முன்னாடி அப்படின்னா வையாபுரிப்புலையினுடைய ஆராய்ச்சி என்ன பண்ணுவார்னா ஒரு 200 வருஷம் பின்னாடி சொல்லி இப்போ தான் இந்த காலத்துக்கு தான் அது வந்துச்சு அப்படின்னு அவர் ஒரு ஆராய்ச்சி சொல்லுவார். இப்போ ஆராய்ச்சி என்பது ஒரு டேட்டு. அந்த ஒரு டேட்டை ஒரு பிளைண்டாக அவங்க ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு இந்த காரணத்தினால இது வந்து இந்த ஆண்டுக்கு உரியது அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் வந்து 2000 ஆண்டுகளுக்கு மூத்ததும்பாங்க, சிலர் 5000 ஆண்டுகளுக்கு மூத்ததும்பாங்க, அப்படி தானே சொல்லுவாங்க. ஸோ இதுதான் ரிசர்ச். ஸோ வாட் இஸ் ரிசர்ச் பட் எ பிளைண்ட் டேட் வித் நாலேஜ். அடுத்தது, ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப் ஃபர்ஸ்ட் ஆஸ் அ ட்ராஜடி, செகண்ட் ஆஸ் அ ஃபார்ஸ். ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப் ஃபர்ஸ்ட் ஆஸ் அ ட்ராஜடி. முதல்ல சரித்திரம் என்பது ரிப்பீட் ஆகுது. ரிப்பீட் ஆகும்போது ஃபர்ஸ்ட் ரிப்பீட் ஆகும்போது ட்ராஜடியாக இருக்கும். ரெண்டாவது தடவை அதே இது ரிப்பீட் ஆச்சுன்னு வச்சுங்க, இட்ஸ் அ ஃபார்ஸ். ஃபார்ஸ்னா கிண்டல், கேலி அப்படின்னு அர்த்தம். முதல் தடவை ஹிஸ்ட்ரி ரிப்பீட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அது ட்ராஜடி. இப்போது முதல் உலக யுத்தத்தில் அவன் கரெக்டாக தோத்தது ரஷ்யாவில் தான் போய் தோத்தான். நெப்போலியன் தோத்தது ரஷ்யாவில் போய் தான் தோத்தான். ரெண்டாவது அடுத்தது பார்த்தீங்கன்னா இவன் உலக யுத்தத்தில் ஜெர்மன்காரன் போகும்போது கரெக்டாக ஜெர்மன், ஜப்பான் இவங்க போனதும் கரெக்டாக ரஷ்யாவில் போய் தான் அடி வாங்கினாங்க. இப்போ முதல்லையே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல, ஃபஸ்ட்டு அவன் போகும்போதும் கரெக்டாக ரஷ்யாவில் போய் தாண்டா அடி வாங்கினான், தோத்துட்டு வந்தான் அப்படின்னு தெரியணும்ல. பிரான்ஸ் நாட்டினுடைய நெப்போலியன் அவர் உலகத்தை பிடிக்கணும்னு அவர் கிளம்பினார். ஃபர்ஸ்ட் அந்த உலகத்தை பிடிக்க வேண்டும் என்று கிளம்புனவர் உலகத்தில் பல பகுதிகளை பிடிச்சிக்கிட்டே போய் ரஷ்யாவில் போகும்போது அங்கே தோத்துடுறாரு. ஏன் தோத்துடுறாரு அப்படின்னா அங்கே குளிர். காரணம் சிம்பிள், ரஷ்யாவில் குளிர் ஆரம்பிக்குது. இப்போ இவன் உள்ளே போகிறான். அதாவது நீங்கள் எல்லாத்துலேயும் ஜெயிக்கும் போது அந்த திமிர் வந்தோம், ஓடா நம்மளால முடியாதா, உள்ளே போயிட்டான். அங்கே இருக்கிறவனுக்கு அந்த குளிர் பழக்கம், இங்கே இருக்கிறவனுக்கு அந்த பழக்கமே இல்லை. ஸோ இவன் உள்ள நுழையிறான், அங்கே இருக்கிறவன் அடித்தா இவன் தோத்து போயிட்டான். இது வரலாறு, புத்தி இருக்கணும்ல. ஜெர்மன் அண்ட் ஜப்பான் வேர்ல்டு வாரில் இவனும் கரெக்டாக போய் ரஷ்யாவில் போகிறான். ரஷ்யாவில் போனோடனே அவங்க அடிக்கிறாங்க. இது வரைக்கும் வாரில் இறங்காத அமெரிக்கா இப்போ இறங்குது. அவன் அங்கே அடிக்கிறான், வெளியில் வரும்போது அமெரிக்காவும் சேர்ந்து அடிக்கிறான், தோற்று போயிடறாங்க. சிம்பிள். அப்போது முதல் தடவை ட்ராஜடி, நெப்போலியன் உலகத்தையே பிடிச்சாண்டா, கடைசியில் அங்கே போய் பாரு ஒரு சின்ன விஷயத்தை தோத்துட்டாண்டா, இட்ஸ் எ ட்ராஜடி. ரெண்டாவது தடவை அதே காரியம் நடக்கும், முட்டாளாடினி இவ்வளோ படிச்சிருக்கல, அவன் அவ்வளோ தான் இருக்கான். இப்போ ஒரு வார் அப்படின்னா அவன் எவ்வளோ வாரில் என்னென்ன நடந்துச்சுன்னு ஒரு அனலைஸ் பண்ணியிருக்கணும்ல. முட்டாள் மாதிரி கரெக்டாக அதே சீசனில் அதே இடத்துல போய் மாட்டினா இது ஃபார்ஸ், இதுதான் கிண்டல், இதுதான் வரலாறு. வரலாறுங்கிறதுல முதல் தடவை ரிப்பீட் ஆச்சுன்னா அது ட்ராஜடி. ரெண்டாவதுலையும் அதே காரியத்தை செஞ்சா நீ ஒரு முட்டாள். வரலாறு என்பது அரசர்களுடைய வரலாறு மட்டும் இல்லை, ஒரு பொருளாதார வரலாறு, ஹிஸ்டரி ஆஃப் எக்கனாமிக்ஸ் கூட வச்சுங்க. இதுக்கு முன்னாடி பொருளாதார நிபுணர்கள் இப்படியெல்லாம் செஞ்சுருக்காங்க. அதே இது திரும்ப இப்படி செஞ்சான். இப்படி நீங்கள் எக்கனாமிக்ஸில் சொல்லலாம், பாலிட்டிக்ஸில் சொல்லலாம். இந்திரா காந்தி காலத்தில் இப்படி நடந்துச்சு, நேரு காலத்தில் இப்படி நடந்துச்சு. அதே காரியத்தை இப்போ நீங்கள் செஞ்சீங்கன்னா அவங்க செஞ்சாங்க, அதில் தோத்துட்டாங்க, அப்போ உங்களுக்கு தெரியுது. இப்போயும் நீங்கள் அதே தான் செஞ்சீங்கன்னா நீங்கள் முட்டாள். இப்படி நீங்கள் ஹிஸ்டரியிலிருந்து, எக்கனாமிக்ஸ்லேருந்து, எல்லாத்துலேருந்து நீங்கள் இந்த எக்ஸாம்பிள் எடுத்து சொல்லலாம். அடுத்தது there are better practices to best practices. There are better practices to best practices. சிறந்த செயல்பாடுகள். சிலது வந்து பெட்டர், அது பெஸ்ட், சூப்பர்லேட்டிவ். சிலது கம்பேரிட்டிவ்லி பெட்டர், அது போதும்.
பெஸ்ட் ப்ராக்டிசஸை நோக்கி, சிறந்த செயல்பாடுகளை நோக்கி நமக்கு இருக்கணும். ஆனால் பெட்டராக இருந்தால் போதும். தேர் ஆர் பெட்டர் ப்ராக்டிசஸ் டு பெஸ்ட் ப்ராக்டிசஸ். பெஸ்ட் ப்ராக்டிசஸுக்கு பெட்டர் ப்ராக்டிசஸே இருக்கு அப்படிங்கிறாங்க. அதாவது எல்லாத்துலேயும் பெஸ்ட்டாக போகணும். ஆனால் முதல்ல நீங்கள் பெட்டராவது பிஹேவ் பண்ணுங்க, பெட்டராக பண்ணுங்க, அப்புறம் நீங்கள் பெஸ்ட்டை நோக்கி போகலாம். இது அடுத்தது 2020. 2020ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சிம்பிளிசிட்டி இஸ் தி அல்டிமேட் சாஃபிஸ்டிகேஷன். சாஃபிஸ்டிகேட்டட் என்றால் ஒரு ஆடம்பரமான, ரொம்ப சாஃபிஸ்டிகேட்டட் லைஃப், ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை. எது ஆடம்பரமான வாழ்க்கை? சிம்பிளிசிட்டி, எளிமை என்பதுதான் ஒரு மிகச்சிறந்த ஆடம்பரமான வாழ்க்கை. அப்படி இல்லாத ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்தீங்கன்னா அவமானப்பட்டு போயிடுவீங்க. இப்போ எனக்கு இவ்வளோதான் சம்பளம், இதுக்கு நான் ஒரு 2 வீலர் வச்சுக்கிட்டாவே ஜாஸ்தி, அவ்வளோதான் இருக்கணும், அதான் சிம்பிள். எனக்கு 2 வீலர் வச்சுக்கிறதுக்கு தான் பாசிபிள். நான் சைக்கிள் வச்சுக்கிட்டேன்னு வச்சுங்க, நான் தான் மை லைஃப் இஸ் சாஃபிஸ்டிகேட்டட். யாருக்கும் பதில் சொல்ல வேண்டியதில்லை, யாருக்கும் எங்கேயும் போய் தடுமாற வேண்டியதில்லை, எங்கேயும் போய் யாருக்கிட்டையும் 100 ரூபா கூட 500 ரூபா கொடுன்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய லைஃப் சாஃபிஸ்டிகேட்டட் லைஃப், பிகாஸ் ஐ லீட் ஏ சிம்பிள் லைஃப் வித்தின் மை இன்கம். என்னுடைய இன்கமுக்குள்ளே நான் வாழ்க்கையை நடத்துகிறேன். அப்படி இல்லாமல் நீங்கள் ஒரு சாஃபிஸ்டிகேட்டட் லைஃப், சிம்பிள் லைஃபாக இல்லாமல் ஒரு லைஃப்பை லீட் பண்ணிங்கன்னா அது வெளியில் பார்க்குறதுக்கு தான் சாஃபிஸ்டிகேட்டட் லைஃப் மாதிரி தெரியும், உள்ளுக்குள்ளே அது ரொம்பவும் ஒரு மோசமான வாழ்க்கையை தான் நீங்கள் வாழ்வீங்க. ஸோ சிம்பிள் லைஃப் இஸ் தி சாஃபிஸ்டிகேட்டட் லைஃப் அப்படிங்கிறதான் என்ன சொல்கிறோம். ஸோ எளிமையாக வாழணும், இங்கே வச்சு நீங்கள் எழுதலாம். இப்போ நீங்கள் காந்தி லிவ்ஸ் எ சிம்பிள் லைஃப், ஆனால் அவரை விட சாஃபிஸ்டிகேட்டட் லைஃப் கிடையாது. அவருக்கு உலகத்தில் இருக்க அவ்வளோ பேரும் தெரியும், உலகத்தில் இருக்கிற எல்லாரும் தெய்வமாக கொண்டாடுறோம். வேணா நம்மளை மாதிரி ஒரு பேண்ட்டு சட்டை போடல, இது என்ன ஒரு 2000 ரூபா ஆகுமா? 2000 ரூபாய்க்குரிய ட்ரெஸ்ஸு அவர் அணியலை, அவர் அணிஞ்சது 100 ரூபா ட்ரெஸ்ஸு. நம்ம 2000 ரூபா ட்ரெஸ்ஸு அணிஞ்சிட்டா நம்ம பெரிய சாஃபிஸ்டிகேட்டட் லைஃப்பை. அவர் 100 ரூபா ட்ரெஸ்ஸை அணிந்திருந்தாலும் உலகம் முழுவதும் அவருக்கு செல்வாக்கு இருந்துச்சு. சிம்பிள் லைஃப், ஆனால் அவருடைய லைஃப் சாஃபிஸ்டிகேட்டட் லைஃப். சம்திங் லைக் திஸ். இது மாதிரி நீங்கள் நிறைய எழுதிக்கிட்டே போகலாம். அடுத்தது, லைஃப் இஸ் அ லாங் ஜேர்னி பிட்வீன் ஹியூமன் பீயிங் அண்ட் பீயிங் ஹியூமன். மனிதர்களுக்கும் மனித தன்மை, இந்த இரண்டுக்கும் இடையில் உள்ள ஒரு நீண்ட பயணம் தான் வாழ்க்கை. வாழ்க்கை என்பது ஒரு நீண்ட பயணம். எந்த ரெண்டுக்கு இடையில? ஒரு ஹியூமன் பீயிங் அண்ட் பீயிங் ஹியூமன். ஹியூமன் பீயிங்னா நம்ம எல்லாரும் ஹியூமன் பீயிங், ஆனால் அந்த ஹியூமன் பீயிங்கில் பீயிங் ஹியூமன், மனித தன்மையோடு இருக்கணும்ல. ஸோ மனித தன்மையுடன் இருக்கிறது மனிதர்கள். இந்த ரெண்டுக்கு இடையில் உள்ள ஒரு நீண்ட பயணம் தான் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது நீங்கள் என்ன செய்யணும்? மனித தன்மை தான் இந்த உலகத்தில் சிறந்தது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நீங்கள் நிறைய எழுத வேண்டியதான். அடுத்தது, மைண்ட்ஃபுல் மேனிஃபெஸ்டோ இஸ் த கேட்டலிஸ்ட் டு எ ட்ரான்க்வில் செல்ஃப். ட்ரான்க்வில் அப்படின்னா அமைதியான, ட்ரான்க்விலைசர் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா உங்கள் மனசை அமைதிப்படுத்துறதுக்காக ட்ரான்க்விலைசர்னு ஒரு இன்ஜெக்ஷன் போடுவான். அந்த இன்ஜெக்ஷன் போட்டால் அப்படியே படத்துக்கிட்டு என்ன செய்யறது அப்படிங்கிற டென்ஷனாக இருக்கிறது அப்படியே உங்கள் மனசு காம் ஆகிடும். அதுதான் ட்ரான்க்விலைசர்னு பேர். ஸோ ட்ரான்க்விலைசர் என்றால் உங்கள் மனதை அமைதிப்படுத்துகின்ற ஒரு மருந்து, ட்ரான்க்விலைசர். அப்போ ட்ரான்க்வில் அப்படின்னா மன அமைதி. ஸோ மன அமைதி. மைண்ட்ஃபுல் மேனிஃபெஸ்டோ. மேனிஃபெஸ்டோ என்றால் அறிக்கை. மைண்ட்ஃபுல் மேனிஃபெஸ்டோ, அப்போ மனம் நிறைந்த அறிக்கை. உங்கள் மனசால மனம் நிறைந்த அறிக்கை என்பதுதான் இஸ் அ கேட்டலிஸ்ட். கேட்டலிஸ்ட்னா ஊக்கி. அதாவது தான் ஒரு வினையில் ஈடுபடாமல் ஒரு வினையை செய்ய தூண்டுகின்ற ஒன்றுக்கு பேர் கேட்டலிஸ்ட்னு பேர். இது கெமிஸ்ட்ரியில் வரக்கூடியது கேட்டலிஸ்ட். அது ஒரு கிரியா ஊக்கி. தான் ஒரு கிரியை செய்யாது, ஆனால் மற்ற ஒரு காரியம் செய்வதற்கு தூண்டுகின்ற ஒன்று. அப்போது மைண்ட்ஃபுல் மேனிஃபெஸ்டோ என்பது அது ஒரு காரியத்தை செய்யாது, ஆனால் ஒரு காரியத்தை செய்ய தூண்டும். எந்த காரியத்தை செய்கிறதுக்கு? ட்ரான்க்வில் செல்ஃப். செல்ஃப்னா சுயம். அந்த சுயம் என்கின்ற ஒரு அமைதியை நாடுவதற்கு மைண்ட்ஃபுல் மேனிஃபெஸ்டோ அவசியம். அதாவது மன அமைதியாக இருந்தீங்கன்னா தான்
நீங்கள் மன அமைதி, அந்த மன அமைதிக்கான ப்ராக்டிஸ், இவைகள் தான் உங்களை வாழ்க்கையில் உயர்த்தும் அப்படிங்கிற மாதிரி இது கொஞ்சம் ஃபிலாசபிக்கலான ஒரு சப்ஜெக்ட். அடுத்தது, ஷிப்ஸ் டு நாட் சிங்க் பிகாஸ் ஆஃப் வாட்டர் அரவுண்ட் them. ஷிப்ஸ் சிங்க் பிகாஸ் ஆஃப் வாட்டர் தட் கெட்ஸ் இன்டு them. அதாவது ஒரு கப்பல் மூழ்குவது என்பது அதை சுற்றி உள்ள நீர்களினால் இல்லை. ஒரு கப்பல் இருக்கு, அது சுற்றிலும் தண்ணியா இருக்கு, அதனால ஒரு கப்பல் மூழ்காது. அப்போ ஒரு கப்பல் எதனால மூழ்குது? இந்த கப்பலை சுற்றி அவ்வளோ தண்ணி இருக்கு, அதனால கப்பல் மூழ்காது. ஆனால் அந்த கப்பலுக்கு உள்ளுக்குள்ள தண்ணி போது பாருங்க, அதுதான் கப்பலை மூழ்கடிச்சிடும். அப்போ உங்களை சுற்றி உள்ள மனிதர்களினால் நீங்கள் தோற்பது இல்லை. உங்க உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய எண்ணம் இருக்குல்ல, அதான் உங்கள் வாழ்க்கையை தோக்கடிக்குது. உங்களுடைய எண்ணம், உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய கருத்து, இவைகள் தான் உங்களை தோக்கடிக்குது. உங்களை சுற்றி இருக்கக்கூடிய, ஆனால் அதாவது சிம்பிள், தீதும் நன்றும் பிறர் தர வாரா, இந்த ஞாபகம் வச்சுங்க. தீமையும் நன்மையும் இன்னொருத்தன் தர்றதில்லை, அது உங்களுக்குள்ளதான் இருக்கு. உங்களுக்கு ஒரு தீமை நடக்குது அப்படின்னா அதுக்கு நீங்கள் தான் ஏதோ ஒரு வகையில் காரணம். உங்களுக்கு ஒரு நல்லது நடக்குது அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு காரியம் செஞ்சுருக்கீங்க, அதனால தான் உங்களுக்கு இந்த நல்லது நடக்குது. அப்போ தீமை நடப்பதற்கும் நன்மை நடைபெறுவதற்கும் வேறு யாரோ காரணம் இல்லை, அது உங்களுக்குள்ள தான் இருக்கு. இதுதான் கருத்து. இதான் ஷிப்ஸ் டு நாட் சிங்க் பிகாஸ் ஆஃப் வாட்டர் அரவுண்ட் them. தன்னை சுற்றி இருக்கின்ற நீரினால் ஒரு கப்பல் மூழ்குவது இல்லை, அந்த கப்பலுக்குள் புகுகின்ற நீரினால் தான் கப்பல் மூழ்கிறது. அப்போ நீங்க பிறருடைய செயல்களினால் உங்களுடைய வாழ்க்கை துன்பம் அடைவதில்லை. உங்களுடைய செயல்களே உங்களுடைய வாழ்க்கையில் தோல்விக்கும் துன்பத்திற்கும் காரணம். சம்திங் லைக் திஸ். அடுத்தது, இது 2020 செக்ஷன் ஏ. செக்ஷன் பி, கல்ச்சர் இஸ் வாட் வி ஆர். நாம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறது கல்ச்சர், பண்பாடு. நான் முதல்ல சொன்ன பாருங்க, கல்ச்சர் என்பது பண்பாடு. பெரியவங்க வந்தால் எழுந்திருக்க நிற்கணும், பெரியவங்க வந்தால் மரியாதை கொடுக்கணும், பெரியவங்க வந்தால் அவங்கள உட்கார சொல்லிட்டு நீங்கள் உட்காரணும், இதெல்லாம் கல்ச்சர். வீட்டுக்கு யார் வந்தாலும் அவங்கள உணவு இருந்த சொல்லணும். நம்ம அப்போ கடைசியில் நம்ம சாப்பிட்லாம். நம்ம ஒரு கெஸ்ட்டு, நாம் மற்றவங்கள கூப்பிட்டு நீங்கள் விருந்து கொடுக்குறீங்க, அப்போ நீங்கள் போய் முன்னாடி சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடாது. அவங்களெல்லாம் சாப்பிட்டுட்டு போனதுக்கப்புறம் மிச்சம் இருந்தால் நம்ம சாப்பிட்லாம். அதான் ஒரு அழகு, இதுதான் கல்ச்சர். ஸோ கல்ச்சர் இஸ் வாட் வி ஆர். நாம் எப்படி இருக்கோங்கிறது கல்ச்சர். சிவிலைசேஷன் இஸ் வாட் வி ஹேவ். நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அது சிவிலைசேஷன். ஸோ நாம் எப்படி இருக்கோங்கிறது கல்ச்சர், நம்மக்கிட்ட என்ன இருக்குது என்பது சிவிலைசேஷன். நாம் ஒரு பெரிய நகர வாழ்க்கை, அது சிவிலைசேஷன். நகரத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குது, இப்படி இருக்குது. வீட்டில் குளியலுக்கு தனி அறை இருக்குது, அந்த வாஷிங் மிஷின் இருக்குது, கார் இருக்குது, பங்களா இருக்குது. இதெல்லாம் உங்களுடைய சிவிலைசேஷன், நாகரிகத்தை குறிக்கிறது. சம்திங் லைக் திஸ். இது அடுத்தது, there can be no social justice without economic prosperity. economic prosperity, பொருளாதார வளம் இல்லாமல், economic prosperity, பொருளாதார வளம் இல்லாமல் சமூக நீதி என்பது இல்லை. நீங்கள் என்னதான் சமூக நீதி சொல்லுங்க, பொருளாதாரத்தில் ஜெயிக்கணும். நீங்கள் சமூகத்தில் நீ நான்லாம் சொல்ல வேணாம், அவன்கிட்டையும் காசு கொடுத்து அவனுக்கும் தனியாக ஒரு வீடை கட்டி கொடுங்க. அதுக்கு தான் எக்கனாமிக் ஜஸ்டிஸ் இருக்கணும். பொருளாதாரத்தில் நீதி, நேர்மை இருக்கணும், நீதி இருக்கணும். அது இல்லாமல் நீங்கள் நீங்கள் சோஷியல் ஜஸ்டிஸ் பேசினாலும் வேஸ்ட்டு. எக்கனாமிக் ப்ராஸ்பரிட்டி இருந்துச்சுன்னா தான் பொருளாதார வளம் என்பதுதான் சமூக நீதியின் அடிப்படை. பட் எக்கனாமிக் ப்ராஸ்பரிட்டி வித்தவுட் சோஷியல் ஜஸ்டிஸ் இஸ் மீனிங்லெஸ். அதாவது பொருளாதார வளம் இருந்துச்சுன்னா, பொருளாதார வளம் இருந்தால் நோ சோஷியல் ஜஸ்டிஸ். அதாவது பொருளாதார வளம் இல்லாமல் சமூக நீதி இல்லை. ஆனால் அதே சமயத்தில் வித்தவுட் சோஷியல் ஜஸ்டிஸ், அதாவது எக்கனாமிக் ப்ராஸ்பரிட்டி இருக்கு, பொருளாதார வளம் இருக்குன்னா அது நல்லது இல்லை. சம்திங் லைக் திஸ். அடுத்தது, பேட்ரியார்கி. பேட்ரியார்கி இஸ் த லீஸ்ட் நோட்டீஸ்ட் yet the most significant structure of social inequality. பேட்ரியார்கி அப்படின்னா ஆணாதிக்கம் அப்படின்னு அர்த்தம். ஆணாதிக்கம் அதாவது ஒரு குடும்பத்தில் அப்பா, அதுக்கு அடுத்தது அப்பா இறந்துட்டாருன்னா அடுத்தது அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய மூத்த ஆண்மகன், அவனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த ஆண்மகன், அடுத்தது தலைமுறையில் பார்த்தீங்கன்னா அடுத்தது மகன்,
இப்படி தான் வரணும். இந்த மாதிரியான ஒரு சமுதாயத்துக்கு தான் பேட்ரியார்டிக்கல் சொசைட்டி அப்படின்னு பேர். அதாவது ஆண்கள் தான் தலைமை பண்புல இருந்துகிட்டே இருப்பாங்க, தலைமையாக ஆண்கள் தான் இருப்பாங்க. அதான் பேட்ரியார்கி. ஸோ பேட்ரியார்கி இஸ் தி லீஸ்ட் நோட்டிஸ்ட், எஸ் த மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் சோஷியல் இன்இக்வாலிட்டி. சமூகத்தில் சமனற்ற தன்மை. அதாவது யாரும் இந்த பேட்ரியார்கிய சரியாக கவனிக்கிறது இல்லை. எல்லா குடும்பத்துலையும் அப்படி தானே இருக்குது. எல்லா குடும்பத்துலையும் பார்த்தா அப்பா தான் இருப்பாங்க. அப்பாவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய, அப்பா இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண் பையன், அக்கா இருப்பாங்க, 2 அக்கா இருப்பாங்க, 3வது ஒரு பையன் இருப்பான். ஆனால் அந்த பையனுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து அவன் தான் அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது, அக்காவுக்கு எல்லாம் செய்கிறதும் அவன் தலையில் தான் வரும். அதே சமயத்தில் அந்த வீட்டினுடைய சொத்து பார்த்தீங்கன்னா அவன் கைக்கு தான் போகும், அம்மா அக்காவுக்கு போகாது. சம்திங் லைக் திஸ். அப்போது இதுதான் பேட்ரியார்கி. இது லீஸ்ட் நோட்டிவ். இது யாரும் சரியாக கவனிக்கிறது இல்லை. இப்படி தான் எல்லா வீட்லேயும் இப்படி தான் இருக்குது. இதை யாரும் அப்படிலாம் எடுக்கிறது இல்லை. எல்லா குடும்பத்துலையும் இதுதான் இருக்குது. எட் த மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் சோஷியல் இன்இக்வாலிட்டி, சமுதாயத்தில் சமனற்ற தன்மை ஏற்படுவதற்கு இதுதான் காரணம். ஆண் பெண் என்ற சமனற்ற தன்மை ஏற்படுவதற்கும் இதுதான் காரணமாக இருக்கிறது. அடுத்தது டெக்னாலஜி ஆஸ் த சைலண்ட் ஃபேக்டர் இன் international relations. Technology as a silent factor in international relation. International relation, பன்னாட்டு உறவுக்கு மிக முக்கியமான காரணமாக இருப்பது டெக்னாலஜி. டெக்னாலஜி தான் as a silent factor. அது ஒரு அமைதியான காரணி. அது ஒரு காரணி மாதிரியே தெரியாது. எந்த நாடு ஒரு டெக்னாலஜியில் பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகிருக்கோ அது பார்த்தீங்கன்னா உலக நாட்டில் அது வல்லமை படைத்த நாடாக இருக்கும். இப்போதைக்கு நீங்கள் இஸ்ரேல் எடுத்துக்கலாம். இஸ்ரேல் என்பது ஒரு மிகச்சிறிய நாடு, ஒரு மெட்ராஸ் அளவுக்கு தான் இருக்கும் இந்த நாடே. ஆனால் எல்லா பயங்கரவாத குரூப்பையும் போட்டு பின்னி எடுத்துக்கிட்டு இருக்கான். ஏன்னா டெக்னாலஜிக்கலி அவங்க அவ்வளோ ஸ்ட்ராங். அமெரிக்காவோட ஏன்னா அங்கே இருக்கிறவங்க யூதர்கள்னால பிரெய்னி பீப்புள். அதனால டெக்னாலஜிக்கலி அவன் வலிமை வாய்ந்தவனாக இருக்கான். அதனால அவன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சைலண்டாக உலகத்துலேயும் அவன் டாப்பில் இருக்கான். ஸோ டெக்னாலஜி ஆஸ் அ சைலண்ட் ஃபேக்டர் இன் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ், உலக பன்னாட்டு தொடர்பில் அமைதியாக பெரிய காரியம் சாதிக்கிறது டெக்னாலஜிக்கலாக இம்ப்ரூவ் ஆனவங்க. ஸோ திஸ் இஸ் 2020. இதில் எழுத முடியல, இருந்தாலும் 2019 கொஸ்டின் ஒன்று வச்சுருக்கேன், அதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். 2019 செக்ஷன் ஏல விஸ்டம் ஃபைண்ட்ஸ் ட்ரூத். விஸ்டம் என்றால் நுண்ணறிவு. நுண்ணறிவு இருந்துச்சுன்னா தான் ட்ரூத், உண்மையை கண்டுபிடிக்க முடியும். உண்மையின் அடிப்படை விஸ்டம். அப்போ யூ மஸ்ட் ஸ்பீக் மச் ஆஃப் விஸ்டம். விஸ்டத்தை பற்றி நீங்கள் நிறைய எழுதலாம். பிகாஸ் இட் அலோன் கேன் ஃபைண்ட் ட்ரூத். ரெண்டாவது, வேல்யூஸ் நாட் வாட் ஹியூமனிட்டி இஸ் பட் வாட் ஹியூமனிட்டி ஆட் டு பி. வேல்யூஸ் ஆர் நாட் வாட் ஹியூமனிட்டி இஸ். மனிதனுக்கு வேல்யூன்னா என்ன அர்த்தம்? சிறந்த தன்மைகள். ஒரு ஹியூமன் வேல்யூ, ஒரு நல்ல வேல்யூ இருக்கணும்டா அப்படிங்கிறோம்ல. இப்போ மனுஷன் அப்படின்னா அந்த மனுஷனுக்குன்னு ஒரு தன்மை இருக்கணும்ல அது. ஆனால் சிறந்த தன்மைகள் தான் மனிதனாக, சிறந்த தன்மைகள் இருந்தால் தான் அவனை மனிதனே சொல்லணும். மனிதனுக்கு சிறந்த தன்மைகள் இருக்க வேண்டும் என்பதை விட சிறந்த தன்மைகள் தான் மனிதன் என்று அடையாளப்படுத்தப்படும். சிறந்த தன்மைகள் ஒருத்தாண்ட இல்லைன்னா அவன் மனுஷனே கிடையாது, அவன் ஒரு மிருகம். இதை வச்சுக்கிட்டு நீங்கள் எவ்வளோ வேணாலும் எழுதலாம் இல்லையா? சம்திங் லைக் திஸ். அடுத்தது, பெஸ்ட் ஃபார் அன் இண்டிவிஜுவல் இஸ் நாட் நெசசிட்டி பெஸ்ட் ஃபார் த சொசைட்டி. தனிப்பட்ட ஒரு மனிதனுக்கு சிறந்தது என்பது சமுதாயத்திற்கு சிறந்ததாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ இது எனக்கு பெஸ்ட்டு, ஆனால் இந்த சமுதாயத்திற்கு இது பெஸ்ட்டா அப்படின்னா கிடையாது. எனக்கு இது பெஸ்ட்டியா, ஆனால் இந்த சொசைட்டிக்கு இட் இஸ் நாட் பெஸ்ட். ஸோ வாட் இஸ் பெஸ்ட் டு அன் இண்டிவிஜுவல் இஸ் நாட் பெஸ்ட் டு எ சொசைட்டி. அப்படி இருக்காது. தனிப்பட்ட ஒரு மனிதனுக்கு சில விஷயங்கள் பெஸ்ட்டாக இருக்கும், ஆனால் இதை எல்லா சமுதாயத்துக்கு முழுவதும் இது பெஸ்ட்னு சொல்ல முடியுமா? இப்போ நான் வச்சுக்கேன், விடிய உட்காந்துருப்பேன், முடிச்சிருப்பேன், ஆனால் காலையில் 8 மணி வரைக்கும் தூங்குவேன். இட் சூட்ஸ் மீ, இது எனக்கு பெஸ்ட்டு. ஆனால் இந்த சொசைட்டிக்கு அது பெஸ்ட்டா? ஸ்கூல் 8 மணிக்கு 9 மணிக்கு ஸ்கூலு, பிள்ளைங்களாம் 8 மணிக்கு வேனில் ஏறினா தான் ஸ்கூலுக்கு 9 மணிக்கு போக சொல்லணும். அப்போ 8 மணிக்கு பிள்ளைங்க வேனை பிடிக்கணும் அப்படின்னா பேரண்ட்ஸ் எத்தனை மணிக்கு எழுந்திரிக்கணும் கணக்கு இருக்குது. நம்மளை மாதிரி ராத்திரியெல்லாம் கூத்தடிச்சு விட்டு அப்புறம் விடிய காலையில் 8 மணி 9 மணி வரைக்கும் தூங்கி இருந்தால் இது எனக்கு சூட் ஆகும்.
எனக்கு என்னுடைய நேச்சர், என்னுடைய ஒர்க்கு, என்னுடைய இதுக்கு இது மேட்ச் ஆகும். ஆனால் இட் இஸ் நாட் பெஸ்ட் டு த சொசைட்டி, அது இருக்காது. இது மாதிரி நீங்கள் நிறைய விஷயங்களை நீங்கள் எழுதலாம், நிறைய எக்ஸாம்பிள் சொல்லி நீங்கள் எழுதலாம். அடுத்தது 4வது, கரேஜ் டு அக்செப்ட் டெடிகேஷன் டு இம்ப்ரூவ் ஆர் 2 keys to success. கரேஜ் டு அக்செப்ட், முதல்ல உங்களுக்கு ஒரு காரியத்தை ஒத்துக்கிறதுக்கு துணிச்சல் வேணும். ஒரு தவறு நடந்துருச்சு, எஸ் நான் தான் இதை செஞ்சேன் அப்படி நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்க பாருங்க, அதான் ஃபஸ்ட்டு கீ டு சக்ஸஸ். ஒரு தோல்வியை அல்லது ஒரு குற்றத்தை ஏற்றுக்கொள்கின்ற அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கு பாருங்க, அதுதான் உங்கள் சக்ஸஸ்னுடைய ஃபஸ்ட்டு கீ. கரேஜ் டு அக்செப்ட், அது ஒரு கீ. அண்ட் டெடிகேஷன் டு இம்ப்ரூவ், நீங்கள் ஒரு தீமை செஞ்சுருக்கீங்க, அதை நீங்கள் போல்டாக அக்செப்ட் பண்ணி எஸ் சாரி நான் தான் செஞ்சேன் ஒத்துக்கிட்டீங்க, ஃபஸ்ட்டு கீ. அடுத்தது, இந்த தப்பு செய்யாமல் இதை நான் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்கல்ல, இதுதான் செகண்ட் சக்ஸஸ் இன் யுவர் லைஃப். ஸோ கரேஜ் டு அக்செப்ட் அண்ட் டெடிகேஷன் டு இம்ப்ரூவ் ஆர் த 2 keys to சக்ஸஸ். இதுவும் நீங்கள் எழுதலாம். இது 4, செக்ஷன் 7 4 2019. அடுத்தது 2019 செக்ஷன் B 4, சவுத் ஏஷியன் சொசைட்டிஸ். சவுத் ஏஷியன், தெற்கு ஆசிய சமுதாயங்கள் ஆர் woven not around the state. சவுத் ஏஷியன் சொசைட்டி, தெற்கு ஆசிய சமுதாயங்கள் என்பது மாகாணங்களின் இணைப்பினால் பின்னப்பட்டது அல்ல, பட் அரவுண்ட் தேர் ப்ளூரல் கல்ச்சர்ஸ் அண்ட் ப்ளூரல் ஐடென்டிட்டிஸ். அந்த சவுத் ஏஷியா, தெற்கு ஆசியா என்பது அங்கே இருக்கிற ஸ்டேட்ஸு கிடையாது, அந்த தெற்கு ஆசியாவில் இருக்கக்கூடிய மக்களினுடைய பன்முகத்தன்மை, அந்த பன்முக கலாச்சாரம், பன்முகத்தன்மை, இதுதான் தெற்கு ஆசியா. அப்போ அந்த தெற்காசிய நாடுகளை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த தெற்காசிய நாடுகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கல்ச்சர் எப்படி இருக்குது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கல்ச்சரில் இருப்பாங்க, ஆனால் எல்லாரும் ஒற்றுமையாக இருப்பாங்க. ஸோ நீங்கள் இப்போ இது நீங்கள் ஜாகிரபி படிச்சிருந்தீங்கன்னு வச்சுங்களேன், அப்போ இந்த ஜாகிரபி படிக்கும்போது இந்தந்த நாட்டு மக்கள், இந்த நாட்டில் என்னென்ன வளம் இருக்குது, மக்கள் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத வச்சு நீங்கள் இந்த எஸ்ஸே நீங்கள் எழுதலாம். 2வது, neglect of primary health care and education in India are reasons for its backwardness. Neglect of primary health, அதாவது ஆரம்ப சுகாதாரம் அண்ட் எஜுகேஷன், ஆரம்ப கல்வி, தொடக்க கல்வியையும் ஆரம்ப சுகாதாரத்தையும் ஒரு நாடு நெக்லெக்ட் பண்ணிடுச்சு, புறக்கணித்து விட்டது என்றால் அந்த நாடு அழிஞ்சு போயிடும், அந்த நாடு வளமுடைய நாடாக மாறாது. அதான் சொல்லலாம். நெக்லெக்ட் ஆஃப் பிரைமரி ஹெல்த் கேர் அண்ட் எஜுகேஷன் இன் இந்தியா ஆர் ரீசன்ஸ் ஃபார் இட்ஸ் பேக்வர்ட்னஸ். இந்தியாவில் ஆரம்ப கல்வியும் ஆரம்ப சுகாதாரமும் புறக்கணிக்கப்படுவதால் அந்த நாடு பின்தங்கி இருக்கிறது இந்தியா அப்படின்னு நம்ம எழுதணும். எங்கெங்கெல்லாம் நம்ம இப்போ பாருங்கள், 8வது படிக்கிற பையனுக்கு கூட ஒழுங்காக தமிழ் படிக்க தெரியல, தமிழில் நிறையாது எழுத தெரியல, 8வது படிக்கிறான், அவனுக்கு கூட்டல் கழுத்தில் ஒழுங்காக தெரியலன்றான். அப்போ வி நெக்லெக்ட், அவனுக்கு சின்ன வயசுலேயே நீங்கள் ஒழுங்காக சொல்லிக் கொடுக்கல, ப்ரைமரி எஜுகேஷன் அவுட்டு. அப்போ இவன் என்ன பண்ணுறான், படிச்சுட்டு நான் 10th படித்தேங்கிறான். அப்புறம் 10thலேயும் பார்த்தா எல்லாம் 95% பாஸ், ஏதோ எழுதுனீங்கன்னாவே ஒரு பாஸை போட்டு விட்றான், எல்லாத்தையும் அடுத்து +1 +2 ஜஸ்ட்டு பாஸு. அப்புறம் ஏதோ ஒரு காலேஜுக்குள்ளே போகிறான், ஏதோ அரியர் வச்சு ஒரு டிகிரி முடிச்சிடறான். இவன் டிகிரியை முடிச்சுட்டு வீட்டுக்கு உட்காந்துட்டு இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய வயலுக்கு அப்பா கூட வேலைக்கும் போக மாட்டான், எங்கேயும் போக மாட்டான், தான் நான் டிகிரி படிச்சிருக்கேன் எனக்கு ஒரு வேலையே கிடைக்கலாமா. ஏதோ ஒரு கடையில் வேலைக்கு சேர்த்து விட்டோம்னு வச்சுங்க, அங்கே போய் தம்பி இருந்ததை கொஞ்சம் இந்த இதை தூக்கி கொண்டு அங்கே வச்சுட்டு வா அப்படின்னாக்க, நான் படிச்சிருக்கேன் என்னைய போய் இதை தூக்கி அங்கே வைன்னு சொல்கிறான், அப்படின்ட்டு வந்துடுவாங்க, வேலைக்கெல்லாம் போக மாட்டான். அப்போது இவனுக்கு பிரைமரி எஜுகேஷனை இவனுக்கு தோற்று போச்சு. இவன் டிகிரி வரைக்கும் படிச்சிருக்கான், ஆனால் இவனுக்கு அதுக்கும் நாலேஜுக்கும் இவனுக்கு சம்மந்தமே இல்லை. ஆனால் இவன் என்ன நினைக்கிறான்னா, தன்னை ஒரு பெரிய படித்தவன் மாதிரியும், படிக்காதவன் தான் அந்த வேலையை செய்யணும், நான் படித்தவன் அந்த வேலையை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ இவன் அந்த வேலைக்கும் இல்லை, இந்த வேலையும் செய்ய மாட்டான். அப்புறம் சும்மாவே தெருவில் நின்று திண்டாடி அவமானப்பட்டு கேவலப்பட்டு வாழ்க்கையை தொலைச்சி போயிடும். இதுதான் காரணம். அப்போ பிரைமரி ஹெல்த் நல்லா இருக்கணும், பிரைமரி எஜுகேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இந்த ரெண்டையும் ஸ்ட்ராங்காக இல்லாததுனால தான் நம்முடைய நாடு கஷ்டத்தில் இருக்குது அப்படிங்கிறது 2019 இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. அடுத்தது, பயாஸ்டு மீடியா இஸ் அ ரியல் த்ரெட் டு இந்தியன் டெமோக்ரஸி. இந்திய ஜனநாயகத்திற்கு உண்மையான ஒரு பயமுறுத்தல் என்பது என்னன்னா பயாஸ்டு மீடியா.
பயாஸ்னா சார்புடைய. இப்போ எல்லா பத்திரிகையும் டிஎம்கே சப்போர்ட்டாக இருக்கும். அப்போது இந்த கவர்மெண்ட் என்ன தப்பு பண்ணாலும் அந்த பத்திரிகைலாம் அவ்வளோவா வெளியே வராது, லைட்டாக அப்படியே சொல்லிவிட்டு அப்படியே விட்டுருவாங்க. ஆனால் டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற யார் என்ன செஞ்சாலும் அதை பற்றி பிரமாதமாக நிறைய எழுதி விட்டுருவோம். இது ஒரு உதாரணத்துக்கு, இதான் பயாஸ்டு மீடியா. ஒரு சார்புடைய இந்த கட்சியை சப்போர்ட் பண்ணும் ஒரு பத்திரிகை தான். இந்த பத்திரிகை பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் செய்கிறதெல்லாம் ரைட்டுன்னு சொல்லிகிட்டே இருக்கும். இன்னொரு பத்திரிகை பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேக்கு சப்போர்ட்டாக இருக்கும். அந்த அந்த மீடியாவும் அப்படி தான் இருக்கும். நீங்கள் ஜெயா டிவி, இப்போ இன்னொரு ஜே டிவி, இவையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே சப்போர்ட்டு. சன் நியூஸு, கலைஞர் நியூஸு, இவைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஎம்கே சப்போர்ட் இருக்கும். இப்படி அது அந்த இதில் அந்த சேனலை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த இது ஒஸ்திங்கிற மாதிரியே தான் அவன் சொல்லிக்கிட்டே இருப்பான். அப்போ உண்மை நிலவரம் உங்களுக்கு தெரியாது. அப்போ டெமோக்ரஸி அங்கே இருக்காது. ஸோ பயாஸ்டு மீடியா இஸ் அ த்ரெட் டு இந்தியன் டெமோக்ரஸி. அடுத்தது 4வது, ரைஸ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவினுடைய வளர்ச்சி. இப்போ ஏஐ அப்படின்னு சொல்கிறோம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். நிறைய வேலையை அதுவே செய்துன்றான். இப்போ எலான் மாஸ்க் சொல்கிறாரு, ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் நிறைய ரூட்டில் பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் அந்த காரில் போகிற அந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் டிரைவரே இல்லை, வண்டி ஓட்டுங்கிறான். டிரைவரே இல்லை, எல்லாத்துலேயும் ப்ரோக்ராம் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஷனுக்கு இத்தனை கிலோமீட்டர் வந்துச்சுன்னா கரெக்டாக இந்த இடத்துல நிறுத்து. மக்கள் இருந்தாங்கன்னா என்ன செய்யணும், மக்கள் இல்லைன்னா என்ன செய்யணும், ஆள் ஏறினோடனே ஷட்டர் க்ளோஸ் பண்ணணும், ஷட்டர் க்ளோஸ் பண்ணிட்டா நீ வண்டி எடுக்கலாம். நிறைய ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த ப்ரோக்ராம் படி கரெக்டாக வண்டி போகுது, மக்கள் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்காங்கன்னு எழுதணும். சரி, இது எவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயம், கரெக்டாக இருக்குது. ஆனால் அத்தனை டிரைவருக்கும் வேலை போச்சு. எல்லா டிரைவரையும் வீட்டு தூக்கிட்டாங்களே, இனிமேல் டிரைவரே இல்லை. அப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிறது த த்ரெட் ஆஃப் ஜாப்லெஸ் ஃபியூச்சர், எதிர்காலத்தில் வேலை வாய்ப்பை இது இல்லாமல் ஆக்கிடும். இது ஒன்று. ஆனால் அதே சமயத்தில் பெட்டர் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் த்ரூ ரீஸ்கில்லிங் அண்ட் அப்ஸ்கில்லிங். உங்களுடைய திறமையை இதை நோக்கி நீங்கள் வளர்த்துக்கணும். ரைட்டு, டிரைவர் வேலை கிடைக்காது, ஆனால் அதே சமயத்தில் ஏஐ நல்லா உங்களுக்கு ப்ராக்டிஸ் இருந்துச்சுன்னா அந்த வேலை கிடைக்கும்ல. இப்போ ஒரு வேலை போயிடும், ஆனால் இன்னொரு வேலையில் உங்களுடைய திறமையை வளர்த்துக்கிட்டிங்கன்னா அங்கே உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கூட இருக்கும். ஸோ ஏஐனால் ஒரு பகுதியில் வேலை வாய்ப்பு போயிடும், ஆனால் இன்னொரு பகுதியில் டெக்னிக்கலாக நாலேஜை வளர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னொரு பகுதியில் வேலை வாய்ப்பு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறான். இதை நீங்கள் எழுதணும். ஆனால் இதில் நீங்கள் எப்படி எழுதலாம், இதனால் ஏற்படுகின்ற வேலை வாய்ப்பு ஒரு 10,000 போகுதுன்னு வச்சுங்க. ஆனால் ரியலாக இதனால் வேலை வாய்ப்பு ஒரு 1000 பேருக்கு தான் கிடைக்கும் இல்லையா, ஒரு 9,000 பேர் காலி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஆர்கியூ பண்ணி நீங்கள் என்னென்ன நடக்குது, எப்படி நடக்குது. இப்போ டிரைவரே கிடையாது, டிரைவர் கிடையாதுன்னா இத்தனை வண்டி ஓடுது, அப்போ இத்தனாயிரம் டிரைவர் போடுவாங்க. ஆனால் இந்த சாஃப்ட்வேரை ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு அல்ல இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு எத்தனை ஒர்க்கர்ஸ் தேவைப்படும், 10,000 பேர் தர மாட்டான். 10,000 டிரைவர் வெளியே போடுவான். ஆனால் 10,000 டெக்னிக்கல் ஸ்கில் பர்சன்ஸ் உள்ள வேண்டியதில்லை. ஒரு 500 பேர் இருந்தாவே போதும், 1000 பேர் இருந்தால் போதும், இந்த கரெக்ட் பண்ணிடுவான். அப்போ 500-1000 பேருக்கு தான் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், மீதி இருக்கிற 9,000க்கு ஒன்றும் இல்லாமல் போகும். இப்படி ஒவ்வொரு ஏரியாவாக எடுத்து நீங்கள் சொல்லி இதை கரெக்ட் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் செக்ஷன் பியில் இருக்க 4 கேள்வி. ஸோ இப்போ நீங்கள் 6 கொஸ்டினில் சும்மா உங்களுக்கு நான் ஒரு வேணும்னு தான் நான் சொன்னேன். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எந்த கொஸ்டின்லையாவது உங்களுக்கு ஐயோன்னு இருக்கா? நிச்சயம் இல்லை. எல்லா கேள்வியுமே எழுதுகிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் என்ன ஒரு ப்ராப்ளம்னு கேட்டிங்கன்னா, எல்லா கேள்வியும் எழுதுகிற மாதிரி இருக்கும், ஆனால் எதை எடுத்தீங்கன்னாலும் உங்களால் ஒரு பக்கம் 2 பக்கத்துக்கு மேலே எழுத முடியுமாங்கிறது கொஞ்சம் யோசனைக்குரிய விஷயம்தான். ஆனால் நம்ம 5 பக்கம் 6 பக்கம் விஷயம் புரியுது, எழுத முடியுது. ஆனால் 2 பக்கத்துக்கு மேலே எனக்கு மேட்டர் கிடைக்குமான்னு தோணலை. 3 பக்கம் அடித்து பிடிச்சி எழுதிடலாம், அதுக்கு மேலே. அப்போ வி நீட் மோர். அப்போ என்ன செய்யணும்னா, ரீடிங் மேக்கத்திய ரெடி மேன். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஜென்ரலாக படிக்கிறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு நல்லது. நீங்கள் படிங்க. அப்படி இல்லைன்னா நான் படித்து எஸ்ஏங்கிற பேப்பர்லேயே நான் இது வந்து ராதாகிருஷ்ணனுடைய ஒரு எஸ்ஏ அப்படின்னு நான் அதை பற்றி, ராதாகிருஷ்ணன் இதை பற்றி என்ன சொல்கிறாரு, ரசல் என்ன சொல்கிறாரு, பேக்கன் என்ன சொல்கிறாரு, இப்படின்னு நான் ஒவ்வொருத்தரும் என்ன சொல்கிறாருங்கிறத இந்த வீடியோவில் நான் போட்டுக்கிட்டே இருக்கேன். சும்மா அதை கேளுங்க. இதே கேட்பான்னு இல்லை, ஆனால் இந்த நாலேஜெலாம் வச்சுக்கிட்டு நீங்கள் அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக எழுதலாம். மறுபடியும் நான் சொல்கிறேன், 1-2 பேப்பர் ஜஸ்ட் குவாலிஃபை, 3வது எஸ்ஏ பேப்பர் படித்ததுலேருந்து தெரியும். இப்போயே நீங்கள் உட்காந்தீங்கனால உங்களால் எழுத முடியும். ஆனால் 1 பக்கம் 2 பக்கம் தான் எழுத முடியும், 3 பக்கம் தான் எழுத முடியும். அப்போ இன்னும் கொஞ்சம் கூட எழுதுறதுக்கு இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தேவை. அது நான் சப்போர்ட் பண்ணுறேன். நீங்களும் சிலதெல்லாம் படித்து பாருங்கள், அப்போ ஜெயிச்சிடலாம். 2 பேப்பர் உங்களுடைய
மேஜரை பேஸ் பண்ணி வரக்கூடிய பேப்பர். இப்போ யோசிச்சு பாருங்க, 5 பேப்பர் முடிஞ்சு போச்சு, இன்னும் 4 பேப்பர் தான். அதுக்கும் நான் வீடியோ போடுறேன், நீங்களும் உட்காந்து படிங்க. டெஃபினட்டாக ஐஏஎஸ்ங்கிறது ரொம்ப தூரத்தில் இல்லை, ரொம்ப கை கட்டி தூரத்தில் தான் இருக்குது. நம்மை விட்டால் வேறு யார் இந்த ஐஏஎஸ்ஐ கொள்ள முடியும்? தேங்க்யூ.